எல்லோருக்கும் நீங்கள் பார்த்தும் கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்டுடியோ பாமுகம் டிவி. நீங்கள் பார்க்க இருப்பது மாமிக்கலும் நாங்களும் உற்சாகமான வணக்கம். இன்று 22/11/2024 திருவள்ளுவர் ஆண்டு 2055 கார்த்திகை 7ஆம் நாள். துறை சார்புரட்சி ஆண்டு 2024 எமக்காக மன்னித்த அனைத்து விடுதலை போராளிகளின் உன்னத மாதமான நவம்பர் மாதத்தின் நேரலையில் இணைந்திருக்கிறோம். இன்றைய குரல்: சொல்லுக சொல்லிற் பயனுடைய சொல்லற்க சொல்லிற் பயனிலா சொல் என்ற குரலுடனும் இன்றைய பழமொழி மிதித்தாரை கடியாத பாம்பு உண்டோ என்று கேட்டபடி இன்றைய மாமிக்கிழமை மிதித்தாரை கடியாத பாம்பு உண்டோ. அந்த திருக்குறள் சொல்லுங்க. துப்பாக்கி துப்பாய மாதிரி வந்தது. இதுவும் எப்படி? சொல்லுக சொல்லிற் பயனுடைய சொல்லற்க சொல்லிற் பயனிலா சொல் என்ற திருக்குறளுக்கு அதனுடைய விளக்க உரை: சொற்களில் பயனுடையவற்றை சொல்ல கடவர், சொற்களில் பயனற்ற சொற்களை சொல்லாதிருக்க கடவர் என்பதுதான் அதனுடைய விளக்கம். துப்பாக்கு துப்பாய் துப்பாருக்கு அது மாதிரி வருதுன்னா. வரவேற்கின்றோம். வாங்க. வணக்கம். முதலில் செல்பவர்களை ஒருவர் இன்னொருவராக எடுத்துக்கொள்வோம். வணக்கம். வாழ்த்துக்கள் எல்லோருக்கும். வணக்கம் அபிராமி, எப்படி இருக்கிறீங்க? வணக்கம் தர்ஜினி மாமி, நான் உற்சாகம். நீங்கள்? அதான் தர்ஜினி மாமி தான் உற்சாகம் இருக்கு போல எனக்கு. அபிராமிட்ட இல்ல. எங்க போயிட்டு? கொஞ்சம் தூக்கம் வருகிறது. கொஞ்சம் தூக்கம். நேரம் பாக்குறீங்க என்ன கோல்? தர்மிகா பாட்ட நகலுமா. நன்றி இருவருக்கும். கொஞ்சம் தூக்கம் வருது பிள்ளைக்கு. அப்ப எத்தனை மணிக்கு ஓடி போய் கொள்ள போறீங்க? அப்படியோ சரியாகும். சரி, எத்தனை மணிக்கு நாளைக்கு அந்த பாட்டி உங்களோட சிவப்பு ஆடை அணிந்து போவது? 2 மணிலிருந்து 8 மணி. சொன்னீங்க நேற்று சொல்லிடுறீங்க 2 மணில வெளில வருவீங்க நான் நினைக்கிறேன். எங்களுடைய பொன்மாலை பொழுதுக்கு இல்லையா? நான் 7 மணிக்கு தான் வீட்டை வருவேன். சரி, நெஞ்சு கொள்ளுங்க. அங்க இருந்தாலும் தீபத்தோட நல்லா இருக்கும். சிவப்பு உடுப்பு போட்டு நிறைய சினிமாவோட படம் எடுக்கிற ஐடியா இருக்கும். மிக குளிரும். ஆனா ஓடி போய் வெளியில படம் எடுக்க ஆசை. ஆனா நல்லா இருக்கும் நினைக்கிறேன். நல்லாதான் இருக்கும். சரி, எல்லாரும் ஒரே நிற சிவப்பா இல்ல வேற விதவிதமான சிவப்புகளா? விதவிதமா இருக்கும். கெட்டிக்காரி, என்ன விலை முடிஞ்சது அந்த உடுப்பு? 15 ரூபா. அப்ப எப்படி சொல்றது? 15 அதானே எப்படி சொல்றது? சரி, யார் தந்தது அந்த காசு? அம்மா தந்தார். சரி, அதுக்கேற்ற நெக்லஸ் மாதிரி எல்லாம் போட போறீங்களோ அல்லது பெரிய புல் சட்டையா கவர் பண்ணிக்கலாம்? கழுத்தணி அணிவேன். சரி, அதுக்கும் சிவப்பு கலரா? சிவப்பில் கூடாது. நல்லா இருக்காது, வேற போடணும். அப்படியா? ரஜினிமாவுக்கு தெரியாது, சொல்லித்தாங்க கேட்கிறேன். என்ன நிறம் போட போறீங்க? இந்த நிறம். உப்பு கட்டி இருக்கிறதே நாளைக்கு போட போறீங்களோ? ஒவ்வொரு நாளும் இதுதான் போடுறேன். அதான் எங்கட கண்ணுக்கு தெரியுது இல்ல, அவ்வளவு மெல்லிசா இருக்குது. வாழ்த்துக்கள். அப்போ ஓடி போயிட்டு சிறப்பா ஓடி வந்து நன்றி. கருப்பு இல்லாட்டு வெள்ளை போன வழியா இருக்கும். வணக்கம் தாமலாண்டி. காத்திருக்கிறேன். சரி, இப்ப நாங்க நகுல நித்திரைக்கு அனுப்பிட்டு வருவோம். பள்ளி அடிச்சு ஒன்று பாடி வெள்ளரா நிச்சயம் வெல்லுவார். அங்கே தனியா நாங்க ரெடி. உற்சாகமான வணக்கம் நகுல, எப்படி இருக்கிறீங்க? இனியோச்சமான வணக்கம். நான் நல்ல உற்சாகமா இருக்கேன். உங்கள்ட்ட உற்சாகம் இல்லை. என்ன நடந்தது? நகுல் ஸ்விமிங் போனீங்களோ? அது சரியாகும். ஆனா அங்க இருந்து எனக்கு ஆனா நகுல் வியாழக்கிழமை ஸ்விமிங் போவீங்க? நான் புதன்கிழமை அங்க நான் இப்ப எங்க போன வருஷம் இதே நாள் போன வருஷத்துடைய போன வருஷம் நடந்த பகுதியே சேவை. அதுலயே நீங்க ஸ்விமிங் போயிட்டீங்கன்னு அம்மா வந்து சொல்றாங்க. நான் சேவல் பாருங்க. அதே மாதிரி இன்னும் அங்கேயே போய் கொண்டிருக்கிறீங்க? ஓ, அங்க தடிச்சியா? சரி, வாழ்த்துக்கள். நீங்க போனா அம்மா சொல்லுங்க நகுல். அம்மா இங்க உறவுகள் வந்திருக்காரு. சரி, ஓகே ஓகே. நன்றி நகுல். இணைவோம் அடுத்த வாரம் தொடருங்கோ. நன்றி, வணக்கம் எல்லாருக்கும். நன்றி, வணக்கம். அந்த நீங்களும் போகணும் இல்லையோ?
எனக்கு ரொம்ப டயர்ட் ஆயிருக்கு. அதுதானே டயர்டாக குளிரால. சரி, நாங்க நீங்களே நேரம் பாருங்க, நீங்களே வெல்லவும் பார்த்து. உற்சாகம் வணக்கம் சொன்னீங்க, அப்படி இருக்கிறீங்க? உற்சாகமா வணக்கம் டாச்சி மாமி, நீங்களா உற்சாகமா இருக்கீங்களா? நான் தான் உற்சாகமா இருக்கிறேன். உங்கள்ட்ட எங்க போச்சு உற்சாகம்? உற்சாகம் குறைஞ்சு கொண்டு போற. குறைஞ்சு ஒரு எனர்ஜி ட்ரிங்க் ஒன்று குடிச்சிருக்கலாமல்லோ. நான் அது குடிக்க மாட்டேன். அப்ப இல்லைன்னா இப்படி ரஜினி மாமி மாதிரி ஒரு தேத்தனி ஒன்று குடிச்சிருக்கலாமல்லோ. நான் இன்று தேத்தனி குடித்தேன். நீங்க எத்தனை கப் குடிச்ச? நீங்க ரெண்டு சேர்க்கதான் 4 தரம் சொல்லிட்டீங்க. சரி, ஓடி போயிட்டு அடுத்த வாரம் சந்திப்போம். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி. நன்றி, வணக்கம். உற்சாகமான வணக்கம். தாமல் ரெண்டி, எப்படி இருக்கிறீங்க? உற்சாக வணக்கம். ரஜினி சண்முகநாதன். உற்சாகமாக இருக்கிறேன். நானும் உற்சாகமா இருக்கிறோம். இப்ப மருமக்கள் எல்லாம் ஓடிட்டுதான், மாமிக்கள் இருக்கிறோம். இன்னைக்கு வெட்டோண்டு தொண்டு ரெண்டு. சரி வேண்டி வெட்டொன்று தொண்டு ரெண்டாக கதைப்போம். சரி, எப்படி இருக்கிறீங்க? நான் உடனே சொல்லிவிட்டேனே, இனி கேட்க கூடாது. இனி கேட்க மாட்டோம், மன்னிச்சு கொள்ளுவோம். நேரம் பார்க்க விட்டா நிறைய நல்லபடியா நேரம் பார்த்து சரியான நேரத்தை சொல்லுவீங்களா? இப்ப இத்தனை மணி இருக்கும் பிள்ளை ஒரு குறிப்பிட்ட நேரம் அப்படி கிடையாது. அந்த நிழல் அளந்து சொல்லுவீனா தெரியுமோ? அது எல்லாம் அம்மம்மா தான் சொல்லுவா. நீங்க வந்து முயற்சி செய்தது இல்லையா? முயற்சி பலன் அளிக்கும். ஆனா உங்களுக்கு அந்த காலம்புற பசி, மதிய பசி, இரவு பசி கண்டு வரைக்கும் ஒரு நேரம் தெரியும். கிட்டத்தட்ட 7 மணிக்கே பசிக்கும். அப்ப மதிய பசி 12க்கு வரும். சரி, பசிக்குள்ள சாப்பாடு செய்துதான் சாப்பிடுவோம். அதுக்கிடையில இன்னத்த வாய்க்குள்ள போடுவீங்க இல்ல சாப்பிடுவீங்க? கள்ளத்தின் ஏதாவது சாப்பிடுவேன். என்ன வகையில பொரிச்சதா இல்ல தண்ணி தண்ணி அப்படி இல்லாத குடிப்பீங்களா? தண்ணீருக்குள் கலந்தது. எங்கேயும் அந்த கஞ்சி வடிச்சு குடிக்கிற பழக்கம் இருக்குது வாங்கிட்டு? புட்டரிசியம் தான் குடிப்பேன். எங்க ஊர்ல இருந்து கொண்டு வர நீங்களே? கடையில் வாங்குவது. கடையில் அந்த முருகண்டி பிள்ளையார் கோயிலுக்கு போயிருக்கிறீங்களா? ஒவ்வொரு முறையும் யாழ்ப்பாணம் போகும்போது அதிலே கும்பிட்டு தானே போவோம். 3 தேங்காய் உடைக்கிற பழக்கம் இருக்கும்? 1 தேங்காய் தான் உடைப்பேன். ஆனா கோயில்ல உடைச்ச தேங்காய் வீட்டுக்கு கொண்டு போறீங்களோ? கொண்டு போவது வழக்கம். அதை கொண்டு போய் என்ன செய்யற நீங்கள்? சம்பல் எடுப்பேன். அது அதுலயே விட்டுட்டு போட 4 பேர் எடுத்துட்டு போவினமல்லோ. அந்த பழக்கம் கிடையாது. இனியாவது அப்படி செய்யற விருப்பம் இருக்குதோ? நீங்கள் சொன்னால் செய்வேன். சரி, பூனைக்கு எலிக்கு எறும்புக்கு அங்கே போய் சேருமென்னு சொல்லுவாங்க தானே? அது அவரவர்களுடைய நம்பிக்கை. அந்த எண்ணெய கொப்பரை போட்ட பழக்கம் இருந்ததா? அந்த தேங்காய் கொப்பரை போட்டு எண்ணெய் இல்லாம எடுப்பாங்க. அதை பார்த்திருக்கிறேன். அது சாப்பிட்டா வருத்தம் இல்லாம போகுதாம் என்று கேள்விப்பட்டேன். அது உண்மையா? இனிமேல் சாப்பிடுவோம். நேரம் வந்து இருக்கும். அதனாலே பார்த்தேன். அதுதான். நன்றி ஏண்டி, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நிறைய பக்கம் உங்களோட அழைச்சதுல நிறைய பக்கம் போய் வந்தோம். சந்தோஷமா இருந்தது. வணக்கம் அனைவருக்கும். வணக்கம். வணக்கம். ஓடி போக கூடாது, நிக்க வேணும். தூங்க போறாங்க இல்லை போட்டு கொஞ்சம் திட்டில கொண்டுட்டது. அதான் கொஞ்சம் லேட் ஆயினது. சரி, இப்ப நாங்க ராஜினி ஆண்டியோட அதே வெட்டோண்டு கொண்டு 2 கதைக்கு போறோம். தமிழ்நாடு கவனிங்க. சரியோ? நேரம் பார்க்கல கவனிக்கிறீங்க. சரி, உற்சாகமான வணக்கம் ராஜினி ஆண்டி, எப்படி இருக்கிறீங்க? வணக்கம். நலமா இருக்கிறேன். நல்லா இருக்கிறீங்க. சாப்பிட்டாச்சோ? சாப்பாடு முடிந்தது. முடிந்து விட்டது. உங்களுக்கு அந்த கொப்பரை தேங்காய் தெரியுமா? ஊர்ல பார்த்துருக்கேன். வீட்டுல நீங்க செய்திருக்கிறீங்களா? இங்க கிடையாது. சாப்பிட்ட பழக்கம் இருக்காது? அப்படி சாப்பிட்டது வராது. எப்படி தமிழ் இருக்குதோ அப்படி சாப்பிட்டது ஞாபகம் வராது இருக்குதோ? இல்லை, வரப்போகுது. சொன்னீங்களோ? இழுத்து விட்டேன் என்று சொன்னேன். எங்கள் 2 பேருக்கும் இல்லை என்று விளங்கி விட்டது. உங்களுக்கு அந்த ஊரில பனங்கண்டு, அந்த பனம் பழம்,
அப்படியான உணவுப் பொருட்கள் இருக்குல்ல, அதுல எது விருப்பம் உங்களுக்கு? பெனங்காய் பணியாரம் சுடுவீங்களா நீங்க பெனங்க படியாரம்? அம்மா செய்து தருவா. பெனங்க படியாரம் குழி குழியா சுடுவீங்களோ கொஞ்சம் பெருசாக சுடுவீங்களோ? ஒரு அளவா இருக்கும். ஓரளவா சுடுவீங்க. எங்கேயும் வந்து சொல்ற பழக்கம் இருக்கா பெனங்காய் பணியாரம்? ஒரு முறை செய்து பார்த்து. சரியா வந்தது அந்த போத்துல வாரது பெனங்களி? நீங்க சொல்வது சரியா இருக்கு. ஓகே, அப்ப கொடுத்து சாப்பிடுவீங்களா நீங்களே தனியா எடுத்து சாப்பிட்டு முடிச்சிருவீங்களோ? யாரும் வந்தால் கொடுப்பேன். அதுல ஒரு கயர்ப்பு தன்மை இருக்குமேட்டோ? எப்படி இருந்தாலும் விளங்குவேன். ரஜினி ஆண்டிய வாழ்த்திய உணவு யாராவது உங்களோட வீட்டுக்காரர் உறவுக்காரர் வந்தோன்னா வாழ்த்தி ரஜினி எப்படி இது சரிங்க ரொம்ப டேஸ்டா இருக்குன்னு சொல்லி எந்த சாப்பாடு அப்படி நல்லா இருக்குன்னு சொல்லி இருக்கிறேன்? அரைச்ச மீன் குழம்பும் கேரட்டில் எண்ணெய் ஊத்தி புறாண்டுவோம். கரெக்டா? அல்வா அல்வா அப்படியா? எதுல கரெக்டாமோ? கரெக்ட். அவுட். நேரமும் நிறைவுக்கு வந்துட்டு ராஜினி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். கேரட்டை வந்து வெங்காயம் மிளகாய் இந்த பச்சை மிளகாய் கொஞ்சம் கரெக்ட் என்ன சொன்னீங்க? அது இங்கிலீஷ் இல்லையோ? இல்ல நான் சொல்ல கேரட் வந்து என்ன தமிழ் இல்லையோ? இல்லப்பா நீங்க கரெக்டுக்கு என்ன தமிழ் அப்படி என்ன இருக்குது இங்கிலீஷ். வெள்ளக்காரனுங்களா கரெக்டா தமிழ்ல சொல்றானு கரெக்டாண்டு மஞ்சள் கிழங்குன்றாருல நான் கரெக்ட் வந்து இங்கிலீஷ் தான். ஆங்கிலம் தான். பீட்ரூட் கரெக்ட் எல்லாமே தானே சொல்றேன். பீட்ரூட் சிவப்பு கிழங்கு சிவப்பு கிழங்கு மஞ்சள் கிழங்குன்னு சொல்ல வேண்டியதுதான். சிவப்பு கிழங்கு தான். சரி, ஆளிச்சு போட்டு பச்சை மிளகாய் புள்ளி எல்லாம் போட்டுட்டு சாடையான் தெரியுமா மீன் டின் போட்டு வர வரைக்கும் வேற தங்கச்சார அடங்கி சமைச்சான்னா அந்த மாதிரி தானே இருக்குமா? அவன் தவாட அவதே தெரியுது, அவ அப்படி சமைக்க மாட்டான். முந்தி யாரும் பாரண்டா அரைச்ச மீன் குழம்பு தான் வைக்கிறது. அந்த உடனே கொத்தமல்லி எல்லாம் முழுசா எடுத்து எல்லாம் கிரைண்டர் ஓட்ட அரைச்சு நல்லி அதை செத்தமிளா கூட அதை நான் இப்ப குறைச்சிட்டேன். நாங்களும் நோமலா குழம்பு வைக்கிறேன்டா 12 செத்தமிளகா 15 எடுத்து வந்து 12 ஆக்கி அவங்களோட அண்ணன் பேசினாரு. இங்க வெளிநாட்டுக்கு வந்து இப்படி உரைப்பு சாப்பிட்டீங்கடா அவ்வளவு தானே. நானும் நல்லா சாப்பிடுவோம் உரைப்பு. என்ன நடக்கும் என்ன இல்ல இங்க கூடல் தானே சரியான உரைப்புகள் இப்ப இங்க எல்லாரும் சொல்றாங்க. நல்ல உரைப்பு செய்யும் கேக்குறேன். சில பேருக்கு வயிற்றுக்குள்ள உடைவு வர்றது, சில பேருக்கு அந்த நெஞ்சரிக்கிறது அப்படியான இதுகள் இருக்கு இங்க எங்க தமிழாக்கு. ஆனா நான் சாப்பிடுறேன். எனக்கு எந்த இவ்வளவு உரைப்பு பண்ணாலும் நான் இவர் இப்ப கொஞ்சம் நல்லா உரைப்பு சாப்பிடுறது. நான் குறைச்சிட்டு இவர் தலை வேணும் உரைப்பு சாப்பிட்டா. ஆனா இவர் உரைச்சிட்டு நான் நல்லா புளி உரைப்பு இல்லை இப்ப இல்லையன்னு சொல்ற வாரடமா பிளட் ரத்தம் கொடுத்தாதான் தெரியும் எனக்கு என்ன சாப்பிடக்கூடாதோ இருக்குதோ இல்லது சுகர் கூடவோ ஒரு ஆட்டது இருக்குன்னு. வீட்டுல வச்சிருப்பீங்க தானே அது பாக்குறேன் அந்த எவ்வளவு சுகர் அப்படி பாக்குற எனக்கு இல்ல சுகர். இப்ப வார கிழமை நான் அங்க அந்த கண் ஆபரேஷனுக்கு போய்க்கணும். எங்கட ஹவுஸ் டாக்டர்கிட்ட கொடுத்து எல்லாம் டெஸ்ட் பண்ணி பிளட் வாரம் தான் கொடுக்க சொல்லிடு கொடுத்து எல்லாம் டெஸ்ட் பண்ணி அதையும் கொண்டு போனா அவை எங்க பார்க்க போன உடனே எல்லா இதெல்லாம் செய்து கொண்டு போச்சு. சரி, வாழ்த்துக்கள். நன்றி. நான் விடைபெறுகிறேன். நாங்களும் சரி, நன்றி 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 ராஜினி ஆண்டி. இப்ப நகரவதி ஆண்டி இணைத்தபடியே அமைச்சமான வணக்கம். நாளும் எப்படி இருக்கிறீங்க? எப்படி தானாக தோன்றினீர்கள்? அழகா இருக்கிறீங்க. நான் தோன்றி ஈஸ்வரி. எப்படி இருக்கிறீங்க? உற்சாகமா இருக்கிறீங்க? இருக்கிறேன். தானிக்கும் உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் இரவு வணக்கம். இரவு வணக்கம். வேகமா கதைக்கு அப்புறம் என்ன அடிக்கடி இப்படி படங்கள் எல்லாம் மாத்துறீங்க? என்ன அதிசயம்? இருப்பதை தட்டி விடுவதுதான். இது என்ன கோயில? முருகண்டி அதுவா? இது வந்து நான் ஆரம்ப பாடசாலை படித்த பாடசாலையின் கோயில். இந்த வருடம் புகைக்கு எடுத்தீங்களா? சென்ற வருடம் எடுத்தேன்.
சரி சரி. நீங்க அந்த தேங்காய் உடைக்கிற பழக்கம் இருக்கா? அந்த நேத்தி வச்சு உடைப்பினம் தானே, அந்த தேங்காயை வீட்டுக்கு எடுத்துட்டு வருவீங்களா? நேர்த்தி வச்சு செய்ததாக கூற முடியாது. என்ன ஒரு கோவிலுக்கு போனோம்னா சாதாரணமா சாதாரணமாக செய்வது வழக்கம். உங்களோட காலத்துல அந்த கொப்பரை எல்லாம் போட்டு எண்ணெய் ஊற்றின பழக்கம் இருந்ததா? எங்கள் வீட்டில் நிறைய தேங்காய் இருந்தது. நீங்க சொல்வது மாதிரி செய்வது இது இருப்பதை காண முடியாது இருந்தது. இருந்தது. அப்ப என்ன செய்வீங்க அவ்வளவு தேங்காயம் வச்சு? விற்பனை செய்வதுதான். உரிச்சு கொடுக்கறதா அப்படி கோழியோடைய கொடுத்துருவீங்க? நீங்க சொல்லும் இரு வழிகளாலும் செய்வது. இப்போ உங்களுக்கு அதுல ஒரு துண்டு காணி உங்கள் பேரில் இருக்குதா? அவற்றை எல்லாம் எல்லோரும் எடுத்து விட்டார்கள். இப்போ என்ன வேலை அங்க நிக்குது தானே? அதெல்லாம் அவர்கள் எடுத்தவர்கள் பார்ப்பார்கள் தானே. சரி, நீங்க வச்ச தென்னம்பிள்ளை அப்படி என்ன ஏதாவது இருக்குதா ஊர்ல? எனது தங்கையின் வீட்டு குடிபூரலுக்கு 14ஆம் ஆண்டு வைத்து விட்டு வந்தோம். வளர்ந்துட்டுதோ? அண்ணாந்து பாத்தீங்களோ? அது ஓரளவு வளர்ந்துதான் நின்றது. இப்ப எல்லாம் சின்ன மரமா இருக்குது, அப்படி அந்த மரங்கள் இருக்கு. நீங்க எந்த வகை வச்சீங்க? ஒரு அளவாகத்தான் இருந்தது நினைவாயிருக்கு. செவ்விளநீ இளநீ அப்படி மரங்கள் வைக்கிறீங்க இல்லையா? செவ்விளநீ மரம் பெரிய பரப்பு காணி என்றபடிய நிறைய மரங்கள் நிற்கிறது. மிக சிறப்பான வாழ்த்துக்கள். நீ உங்களுக்கு கழிச்சிருந்த நீங்கள் தான் தோன்றியா வந்திருந்தீங்க, அது சிறப்பா இருந்தது. நன்றி. நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு அமைக்க நன்றி. அப்போது வாணி உடுத்த சாரிய பார்த்துட்டு எனக்கு நினைவு வந்தது. அப்ப இந்த படத்தை எடுத்து கடை 2 போட்டேன். அந்த சாரி வடிவா இருக்காது இருக்குது கட்டுங்க. உடுத்து கொண்டு போவே நல்ல வடிவாத்தான். வெள்ளிக்கிழமை கட்டிட்டு வாங்க. வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை. நன்றி 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 நன்றி. வணக்கம் ஜெசி அவர்களுக்கு, எப்படி இருக்கிறீங்க? எனக்கு நல்ல பிடிச்ச விளையாட்டை கொண்டு அதுக்கு வந்துட்டேன். அதுக்குள்ள ஓடி வந்துட்டீங்க. என்னன்னு சொன்னாலும் எங்கண்ட விட்டு அபிராமி இப்படி ஆயிட்டாரு. ரெடி ஆகுறேன். ரெடியா போட்டு கொண்டு படுத்துக்கிறேன். நீங்க இப்ப அவுட்டு. அது நீங்க தொடங்கிட்டீங்களா நிகழ்ச்சி? மாமியின் நாங்க நிகழ்ச்சியில கதைக்கு வலிக்கிட்டோடே தொடங்கியாச்சு. மறுபடியும் மன்னி போடு. சரி, உற்சாகமான வணக்கம் ஜெசி அவர்களுக்கு. வணக்கம் தர்ச்சினி அவர்களே, எப்படி இருக்கிறீங்க? நான் உற்சாகமாக இருக்கிறேன். நான் சொன்னது சரியோ? எங்க வீட்டு அபிராமி நித்திரையோ ஒன்று கேட்டு அப்படி சொல்லலாம். அப்படி சொல்லலாம். நித்திரைக்கு போயிட்டு அப்படி ஓடி போய் நித்திரை ஆகிடுவாரா? கொஞ்ச நேரம் ஏதாவது செய்வார். செய்த பின்பு அப்படி நித்திரை கொள்ளும் வரை ஏதாவது ஒன்றை பார்ப்பேன் தட்டி தட்டி. ஏன்னா அப்படித்தான். உங்கள் வீட்டுல அந்த கண்டிப்பு இல்லையோ? என்னன்னு சொன்னா அந்த அப்படித்தான் என்பது ஒரு வார்த்தை இல்லோ? அப்படித்தான் அப்படியும் அப்படி 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 தான் ஒரு வார்த்தை. அப்படி தான் என்ற 2 போட்டா ஒன்றுதான். நாங்க இந்த வார்த்தையில அடிக்கடி ஸ்டக் ஆகும். அன்னைக்கு நகுல் சாந்தினி அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை. இப்ப என்ன இல்லாட்டி 2 வார்த்தை. மற்றது அப்படி வராதுதானே. அப்படித்தான் அப்படி சொன்னார், அப்படித்தான் வரும். ஆர்வத்துக்கு நன்றி ஜெசி அவர்களுக்கு. வாழ்த்துக்கள். எல்லோருக்கும் அந்த பழக்கம் யார் எங்களுக்குள்ளேயே யார் அந்த பழக்கம் இருந்துன்னு பார்ப்போம். இப்ப நித்திரைக்கு போறோம். இங்க முன்னோக்கே போன்லயே அல்லது வரவேற்பறையிலேயே எங்கள் டெலிபோன் எல்லாத்தையும் வச்சுட்டு போய் நித்திரை கொள்ற பழக்கம் எங்கள்ல யாருக்கு இருக்குதுன்னு தேடுவோம். சரியா? நான் உட்பட சரி தேடுவோம் என்று கேட்டு உற்சாகமான வணக்கம் சொல்லி எப்படி இருக்கிறீங்க? வணக்கம், இரவு வணக்கம். நான் நலமாகவே இருக்கிறேன். நாங்களும் நலமா இருக்கிறோம். நீங்க சமையல் சாப்பாடு எல்லாம் முடிந்ததோ? நான் வேலை முடிந்து வந்து புட்டு சாப்பிட்டேன்.
சரி, உங்களுக்கு நான் இப்ப சொல்லியிருந்தேன் வரவேற்பறையில் தொலைபேசியை வச்சுட்டு நித்திரை கொள்ளும் அறைக்குள்ள போய் நித்திரை கொள்ள போறோம். நீங்கள் எத்தனை வீதம் அதை ஒத்துக்கொள்வீங்க? அது சரி என்று நீங்கள் சொல்வது மிகவும் சரியானதாகத்தான் எனக்கும் தெரிகிறது. கடைப்பிடிப்போமா? நாங்கள் எங்களில் நாங்கள் யாராவது ஒருவராவது கடைப்பிடிப்போமா? நான் அடிக்கடி செய்வதுண்டு. நிச்சயமாக அந்த நித்திரையை குழப்பக்கூடாது. அப்படியா? அதைத்தான் நான் கடைப்பிடிப்பது. எத்தனை கை தொலைபேசி வச்சிருக்கிறீங்க? என்னிடம் 3 உள்ளது. 3? அதைத்தான் சொன்னேன். இலங்கைக்கு ஒரு டெலிபோன் அப்படி மாறி ஒவ்வொரு நாட்டுக்கு அப்படி உண்டுங்களா? 2 மகன் எடுத்து விட்டார். அது இப்ப நான் பாவனையில் 3 இருக்கிறதா? அதைத்தான் சொன்னேன். அப்ப பெரிய வசதியா இருக்கிறீங்களே ராசல்லி ஏண்டி. எங்கள்கிட்ட ஒரு போனை வச்சுட்டு அதை தூக்கி கொண்டு தெரியறதே பேரமா இருக்கு. கை இப்ப நோகுது. எப்படி 3 எங்க ஆகுவீங்க? நான் 1 தான் பாவிப்பது. நான் 4 சொல்லிட்டு பிடிச்சாச்சு. ஏற்கனவே 3ஓட நின்றவர். தெரியலையா? அதை பார்க்க இல்லையா? 3 வச்சிருக்கிறீங்களா? நான் 1 தான் பாவிப்பது. 1 பேங்க் இதுகளுக்காக அதை தனிப்பட்ட முறையில் வச்சிருக்கிறது. அது வீட்டில் தான் தனியா வெளியில் கொண்டு வருவதில்லை. 1 மகன் அவர்கிட்ட தொலைபேசி பழுதாடித்து எடுத்துட்டு போய் வச்சிருக்கேன். 3 நமக்கு வழிய காணும். நாங்க பாதி அமைச்சிருக்கிறோம். நான் ஒன்றுமில்ல பாதி. ஏன்னா அது ஒரு கைவர நிலையில இருக்கு. முட்டி முட்டி வலி அதுக்குள்ள ஒன்று வாங்க முன்னாடி நேற்று பார்த்தேன். உண்டு தொடங்கிட்டுதான் உங்களுக்கு மாரவழி இல்ல 21 நான் 29 தான் பிளாக் ஃப்ரைடே. அதுக்காக இப்ப இந்த கிழமை போட்டு இருக்கிறார்கள். ஐபோன் போட்டு இருக்கிறார்கள். 529 600 அப்படி எல்லாம் குறைச்சு போட்டு இருக்கிறாங்க. எங்களுக்கு மட்டும் வந்தது. நாங்க போன மாசம் கட்டணுமே அப்படி எல்லாம் இல்ல. நான் சாம்சங் தான் வச்சிருக்கிறேன். நான் ரெடி காசை கொடுத்து வாங்கிட்டு வர்றது அதுதான் 3 இருக்குது. எங்களுக்கு ஒரு கடை ஒன்று இருக்கு 10 கிலோமீட்டர்ல. அதுல நாங்க ஒரு சாமான் எடுத்தனாங்களோ அப்ப மாதம் கட்டுறதுக்கு இப்ப இன்றைக்கும் துண்டு வந்திருக்கு. வந்து எடுக்க சொல்லி மாதம் கட்டலாம். இஞ்சும் அப்படி இருக்கிறது. அதெல்லாம் எங்களுக்கு சிரமம். அதெல்லாம் போட்டு கைய காசுல கொடுத்து போட்டு வாங்கிட்டு வர விட்டு போட்டு மாதம் அனுப்பிட்டு அப்புறம் கட்டாம விட்டுட அதுக்கு ஒரு வரி வரும். அதெல்லாம் தேவையில்லை. அப்ப அதிக செலவு கைத்தொலைபேசிக்கத்தான் இருக்குது. தெரியல. நான் அப்படி இல்லை. நான் ஆனா 4 ரூபா 50 தான் கட்டுவது மாத அர்ப்பணம் வந்துருக்கு. 150 நிமிஷத்துக்கு மேல அந்த SMS அதுகள் எல்லாம் போடலாம். வீட்டு இன்டர்நெட் கனெக்ட் பண்ணி வச்சிருக்கிறோம். அப்ப எனக்கு பெருசாக காசு போகாது. ஒவ்வொரு வசதி அந்த நம்பர் அது டெலிபோனுக்கு கொடுத்து வச்சிருக்கிறேன். அப்ப வேலை செய்யற நம்பர் நான் வேலைக்கு போனோன்னா ஆட்டோமேட்டிக்கா அது வேலை பாக்கெட் இருக்குது. அதை சாப்பிட்டு மூடி வைக்கிறேன். அதோட எல்லாத்தோடையும் கோவம் கோமாமியால இப்ப பார்த்தா ஏதாவது சாப்பாட்டுக்கு கூட வரும். வணக்கம் தர்ஷினி. நான் கேக்குறேன் வாணி டைம் பாருங்க. வாணி சரி சரி சரி. வணக்கம் தர்ஷினி. வணக்கம் சொல்லி அப்பலாம் ஒரு டீச்சர் எங்களுக்கு நான் கை தட்டுறேன்.
இந்த ராஜினி நாங்கள் இருந்தாலும் அவ்வளவு நேரம் கதைக்கு அப்புறம் அவுட் பண்ணணும். அது அஞ்சு பழகிட்டது. இவ்வாறு ஒரு நிமிடம் தீச்சரங்களுக்கு அதுதான் இல்ல அவ கேட்க அப்படியே கதைச்சு பழகிட்டது. வணக்கம் வணக்கம் மாணி, வணக்கம் செல்வி தேர்தலோட. எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறேன். சீலையெல்லாம் கலட்டி எல்லாம் முடிஞ்சு எத்தனை மணிக்கு திரும்பி அடுத்த ட்ரிப்புக்கு வந்தீங்க? எல்லாம் கலட்டி எறிஞ்சாச்சு. இல்ல அடுத்த நிகழ்ச்சிக்கு எத்தனை மணிக்கு நீங்க சற்று ஊருக்கு நேரத்துக்கு வந்தீங்க? முன்னாடி வந்தேன். அப்ப என்ன சாப்பிட்டீங்க? சோறு, பருப்பு கறி, ரசம். அப்ப இப்ப என்ன சிப்ஸா சாப்பிட்டீங்க? இப்பொழுது நொறுக்கு தீனி. அதைத்தான் கேட்டேன், சிப்ஸா சாப்பிட்டீங்களா இல்ல சோளம் அது தவறு. கஜுவா? ஏதோ ஒன்று சொல்லலாம். அப்ப உங்களாத்தான் சாப்பிட்டீங்க என்றுதான் நினைத்தேன். நினைத்து அது கூட அப்ப நீங்கள் உங்களுக்கே தெரியாது நீங்கள் சாப்பிட்டது. கனவுலகத்துல இருக்கிறீங்க. விதைகள் நிறைய இருந்தால் எது என்று தெரியாத தெரியாம சாப்பிடுவீங்களா? அப்ப இது கொடுத்தாலும் அப்படியே மிஷின் மாதிரி அரைச்சு கொண்டே இருப்பீங்க. நீங்கள் சொல்வது முற்றிலும் சரி. அப்ப என்ன மத்தியானம் என்ன பருப்பும் சொதியும் தான் ரசமும் சாப்பிட்டீங்களா? அப்ப என் குழம்பு கறி கொண்டு வைக்க இல்லையா? அது நாட்டம் குறைவு. ரெண்டும் சாப்பிடலுமா? இது ரெண்டும் நல்ல விருப்பம். ஐயோ, அப்ப உங்களுக்கு பஞ்சியில சமைக்க இல்லையா? இல்ல அங்க அப்ப உங்க ஆத்துக்காரருக்கு மகளுக்கு அவர்களுக்கு இருக்கின்றது. என்ன சாப்பாடு கறி இருக்கிறது? நேற்றைய மச்சக்கறிகள் இருக்கின்றது. அதான் என்ன கறி என்றுதான் இருக்கிறது. மச்ச கறி என்ற ஒரு கறி இருக்கு. ஞாபகம் குறைவு. என்ன கறி வைக்க நீங்க? மீனாவா? அதை இறைச்சியை தூளாக்கி அதனை உரிய விஷயங்கள் போட்டு ஒரு மாதிரி செய்தேன். அதான் கேட்டேன், மிக்சியில அடிச்சு போட்டு அரைச்ச கறியாக்கினீங்களா? அது ஆங்கில சமையல். என்ன பாஸ்தாவா? நீங்கள் சொல்வது சரி. அது பாஸ்தா வந்து எந்த நாட்டு பாஸ்தா போட்டீங்க? இத்தாலிக்காரர்கிட்ட போட்டீங்களா, பிரெஞ்சு போட்டீங்களா? இனிமேல் தான் கண்டுபிடிக்க வேணும். அப்ப என்ன, அப்ப சும்மா பாஸ்தாவை போட்டுட்டு மேல என்ன வச்சிய போட்டுட்டு அப்படியே சாப்பிடுறது? பின்பு கூறுகின்றேன். இப்பதானே கேட்கறதுக்கு இப்ப எல்லாம் கூறுவோம். என்ன பின்பு கூறுகிறேன். ஒரு முறை தான் சொன்னேன். அதைத்தான் நீங்கள் ஒரு முறை நீங்களும் நான் கேட்டதுக்கு சரியான பதில் வரையில தானே. பாஸ்தா செய்த நீங்கள் சொன்னீங்க. பதில் தர முடியாத நிலைமை. அப்ப நீங்க அதுக்கு சீஸ் எல்லாம் போடுவீங்களா வாணி? நீங்கள் பிரான்ஸுக்கு போனபடியா பிரான்ஸ்ல சாப்பிட்டு பார்த்துருப்பீங்க தானே? மீண்டும் கூறுங்க. பிரான்ஸுக்கு போனபடியா முதல் பிரான்ஸ்ல அந்த இத்தாலி பீட்சா எல்லாம் சாப்பிட்டு இருப்பீங்க தானே? பீட்சா இதுக்கும் என்ன சம்பந்தம்? அதே மாதிரி தானே இதுவும் நினைக்கிறேன். மணிக்கு நேரம் வாழ்த்துக்கள் தாண்டி போய்விட்டது. பாஸ்டாவோட அந்த இது இருக்கு தானே, சோஸ் எல்லாம் விட்டு செய்யறது. சோஸுக்கு தமிழ் வர இல்ல, அப்ப அதனால இப்படி மழையாச்சு. கறி தமிழா? கறி தமிழா? கறி இப்ப ரேடியோல கதை கேட்க சொல்லிச்சுன்னா கறி என்ன சொல்லக்கூடாது. அப்ப கறிக்கு என்ன சொல்றதா? அதுதான் என்னது தெரியும். அதான் எனக்கு குழம்பு இல்ல, குழம்பு கூட்டு வாணி, குழம்பு கூட்டு என்று சொல்றதான் உண்மையான தமிழ் பதமா வருது. அப்ப சொதி ஆனமண்டாலும் அது தமிழ் ஆனம் குழம்பு அவியல் சொதி எனக்கு என்ன சொல்லிச்சு. நம்ம கறி என்றது நாங்கள் தமிழில் எழுதுற மணியா, ஆனா கறி என்றது ஆங்கில சொல்லித்தான் கூடுதல். அதுல பார்த்தா சொல்றோம் மெரக்கறி மெரக்கறி மான்கறி இறைச்சிக்கறி அப்படி கறி சொல்றோம். பழகிட்டோம் நம்ம. நன்றி நன்றி. அது இப்ப நாங்கள் ஆனமண்டு சொல்றது இல்ல தானே வாணி? நாங்கள் உங்களோட பகுதியில சொல்றதா? எங்கட பகுதியில சொல்றது ஆனம் சொதிய. ஆனமன்றது சொதியத்தான் தெரியும்.
நீங்க மாறி என்ன நாங்க குழம்பு உங்களுக்கு சொல்லிதான். சொல்றவன் ஆனமண்டு குழம்ப சொல்றதா இல்ல இல்ல எங்கட ஊர்ல இப்ப இல்ல முதல் அம்மாங்க இருந்த காலத்துல இப்ப யாரு நாங்களே சொல்ல இல்ல காணமண்டு. எங்கட அப்பாட அம்மா சொல்றேன். சரி இப்ப லோஜின் இதுக்குள்ள வருவோமா? நன்றி. இப்ப முதல்ல ஒரு ஆள் வாங்க. ஆனால் ஒரு நிமிஷத்துக்குள்ளதான், ஒரு நிமிஷம் ஒரு ஆள் பாருங்க, சொல்லிக்க பாருங்க. கட கடன்னு சொல்லணும். பாவம் லோஜினி இந்த நேரத்தில் அனுப்பி வச்சு கொண்டே இருக்கிறார். நன்றி லோஜினிக்கும். முதல் உங்களுக்கான எழுத்து யார்? தர்ஜினியா? சரி, உங்களுக்கான எழுத்துக்கான வரிசையில் ஆரம்பிக்கிற சொற்களா? ஒரு நிமிஷம் தருவோம். அதுக்குள்ள நீங்க திரும்ப திரும்ப மாறி வரும் அதே சொற்கள். சரியா? சொல்லட்டா? ஓகே. 9 உடைவது, கண்ணாடி, அழகுக்கு, கண், மனைவி, பாடம், கணக்கு, பிள்ளையார், கணபதி, உறங்குவது, கணவன், அந்த கணவனை நீங்க ராசி, கடகம், கட்டுவது, கரை வேட்டி, கணவன், எது கட்டுவது, கரை வேட்டி, நிறம், கருப்பு, உடைவது, கண்ணாடி, 9 எனக்கு தெரியல. டைம் அப்பா. வாழ்த்துக்கள் கட்டிக்காரி. ஒன்றை தவிர மற்ற எல்லா வச்சுட்டு சொல்லிக்கிறீங்க. 9 கண்டம். சிரிச்ச நீங்கள் உறங்குவது கணவனோட உறங்குவது 9 கிரகம் மண்டல வரும். இல்ல அவர் கண்டம் தான் போட்டுக்கிறேன். கண்டம் அங்க 9 கண்டம் இல்ல 5 தான். 5ஓட 2 வந்திருக்கு. சரி, அப்ப லோஜினி 9 கண்டம் இல்ல 7 கண்டம் தான். சிரிச்சிருப்பா. ஆக்களுக்கு தான் கண்டம் இருக்கு. உறங்குவது நீங்க கணவர் சொன்னீங்க, அவர் படுத்திருக்கிறார் போலியா? சொல்றதுக்கு உறங்குவது கட்டி. சரி, அடுத்தது ஜெசி. உங்களுக்கான நேரம் ஆரம்பமா? வணங்குவது. உங்களுக்கும் காண வரிசை. கணபதி, வணங்குவது, கடவுள், எழுதுவது கவிதை, அவிப்பது, விளங்கல, அவிப்பது, அவிப்பது கடலை, நேரம், நேரம் கணக்கு, தாமரை, தாமரை தெரியல, அகத்தியர், கருமுனிவர், காதல் போடுவது, ஓ காதில் போடு ஒரு கம்மல், ஒரு ஆபரணம், ஆசிரியர், கரும்பலகை, மிருகம், மிருகம் நதி, நதி, நதி கடல், வணங்குவது. மீண்டும் வருது சொற்கள் நீங்க சொல்லலன்றதுக்காக. கணபதி, நான் ஏன் திரும்ப கேட்கிறேன்னு கூட உங்களுக்கு விளங்கணும். எழுதுவது, எழுதுவது, எழுதுவது கரும்பலகை, தாமரை. சரி, அவுட்டு. எத்தனை சொன்னீங்கடா? கமண்டலம் வரணும் மாதிரி ஒன்று. பிறகு பிறகு அது சொல்ல வேண்டாம். ஓகே ஓகே, அது புள்ளதானே. ஆஹா, ஒன்று மூன்று சொல்லுகிறீங்க. ஆமா, கடலாசி என்று சொல்லணும். கரும்பல 2 மடக்கலாம். என்ன வாணி? எதுக்கு இல்ல அந்த எழுதுவதென்று சொல்லி எழுதுவது கடிதம். கடிதம் அதான் அது கடிதம்
ரெண்டும் எடுத்தாலும் சரிதானே. கடிதம் ஓ, மற்றது கடவுள் ரெண்டு வரணுமாக்கும் என்ன அது கடவுள். கடவுள். ஆமா, தாமரை கமலம், கமலமண்டா தாமரை, அகத்தியர் கமண்டலம், கமண்டலம். ஆசிரியர் கற்பித்தல். அப்ப இதுக்கு கடுக்கனா காதுல போடுறது கடுக்கன்றதா? அது ரெண்டும் எடுக்கலாம், கம்மல் ரெண்டாலும் சரி. கடுக்க ஆனால் வாணி ஆசிரியர் கற்பித்தலும் சரி. ஆனா ஆசிரியருக்கு கரும்பலகையும் எடுக்கலாம். இல்ல இல்ல ஆசிரியர் இல்ல தனியா ஆசிரியர் என்னக்குள்ள கற்பித்தல் தானே வேறும். தொகுப்பாளர் என்ன போட்டிருக்கேன் லோஜினி? அவர பதில் தான் நான் சொல்லி கொண்டு வரேன். நானா இப்ப பண்ணல இது. சரி, அவங்க என்ன போட்டிருக்கு? அந்த ஆசிரியருக்கு என்ன போட்டிருக்கு? அவர் தான் இப்ப நான் சொல்றேன் கற்பித்தல். நான் ஒன்று மீட்டல அவர கேள்வி லோஜினின்ட்டு. அங்க எச்சி போவற்ற இடத்துல இருந்து ஒரு ஆள் வந்து அப்படி குளிர். ஆனா நல்லா தான் இருக்கு. அவர் நல்லா நெத்திரால எழும்பி திடுக்கிட்டு எழுப்பி இருக்கிறார். பிரான்ஸ்ல கனடங்கள்ல கல்யாணம் ஆயிடுச்சுல்ல, இந்த பிரான்ஸ்ல எல்லாம் 1000 கமியும் பிளாக் ஆகி நிக்குதான் ரோட்ல. என்ன செய்யலாம்? 1000 கமியும் அந்த ஓட்டு ரோட்ல பிளாக் ஆகி நிக்குதான். இப்ப உங்களுக்கு என்ன குளிர் கூடவா? எங்களுக்கு மைனஸ்ல வந்திருக்கு. மைனஸ் வந்திருக்கு. மைனஸ்ல வந்திருக்கு. இல்ல வீட்டுக்குள்ள குளிர் தான். எனக்கு உடம்பு கொஞ்சம் எங்கட வீட்டுக்கு வார ஒரு நாளும் தங்க கூட படுக்காயினா ஓடிடுவீனா. எனக்கு உடம்பு கொஞ்சம் வீட்டுக்கா குளிரும். சரி, அடுத்தது நகுலவதி. சரி, அடுத்தது உங்களுக்கான எழுத்து காணாமா? குடிப்பது இல்ல அநேகமா காணாவலான்னு இருக்கு எழுத்துக்கள். ஆனா இப்ப இது என்னன்னா காணாவலண்டா அந்த ஃபுல்லா தொடர்ந்து வருகுது. இப்ப நாங்க நிமிஷம் கொடுக்கறபடினாலதான் அது கட் பண்ணுது. இப்போ ஒருத்தர் 10 நிமிஷம் கொடுத்தா அப்படியே கடகன்னு சொல்லி வந்தாருன்னா கட்டிக்காரு. சரியா? ஓகே. லோஜினி கேட்ட ஒரு முறை வந்து வணக்கம் சொல்லுங்க. குடிப்பது, பார்ப்பது, கண்ணாடி, மாணவர், படிப்பது, அலை, அலை கடல், எழுதுவது, பறவை, கவிதை, பறவை, மிருகம், கங்காரு, திருமணம், கல்யாணம், பட்டம், கயிறு, இரக்கம், அதுவும் சரிதான். இரக்கம். இரக்கத்துக்கு என்ன? குடிப்பது, கஞ்சி, பார்ப்பது, மாணவர், மாணவர், கற்றல், எழுதுவது, கவிதை, பறவை, கற்றல். என்ன பட்டத்துக்கு என்ன சொன்னீங்க? கயிறோ தொங்க தாஜாரி. ஒன்றுக்கு கழுகு வரணும். கங்காரு சொன்ன கழுகு. கருடன், பறவை கருடன். அதான் பட்டம் கலாநிதி, கலாநிதி பட்டம். கலாநிதி பட்டம். ஆமா, நீங்க மெச்ச பட்டது படிப்பு பட்டது. ஆனால் லோஜினி இதுக்கு பட்டத்துக்கு கலாநிதி என்று ஏற்றுக்கொள்ள மாட்டோம். கடனி என்று சொல்லணும். கம்ப்யூட்டர்ல அது இப்ப பட்டம். அதான் கணனி 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 என்று போடுவோம். சரி, அடுத்தது ஜெசியா, ஜெசிக்கு சொல்லியாச்சு. அடுத்தது எஸ்கி போவோம். நேவி சக்காம இருக்கிறேன். உங்களுக்கானது 40. உங்களுக்கும் காணாத மாதிரிதா? யாருக்கு காணா? வணக்கம் வணக்கம். வாங்க. உங்களுக்கானது வியாழன் பாமுகம். அப்படி என்ன எனக்கு விளங்க இல்ல. வியாழன் பாமுகம் காணாவில் வார்த்தை சொல்லணும்.
சரியா வியாழன் சரியா சரி முருகன். கவிதை சொல்றதுக்கு ஆ வியாழன் பாமுகம் கவிதை. சரி முருகன். கடவுள். தீபம். தீபம். பொருள். விளங்கல. பொருள். கண்ணாடி. கட்டுவது. கயிறு. உயர். உயர். உயர் அப்படி சேர்த்து சொல்லணும். உயர். மலைமகள். மலைமகள். கலைவாணி. செடி. கள்ளி. பானை செய்வது. களிமண். மரம். மரம் கமுகு. கமுகு மரம். கமுகு. உழுவது. உழுவது கம்மம். மருந்து. கமம் கம்மம். உழுவது. உழுவது. உழுவது மருந்து. உழுவது. உழுவது ஒரு இயந்திரம். உழுவது இயந்திரம். மருந்து. மருந்து கசப்பு. ஓகே வாணி. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். மருந்து கலப்பை. கலப்பையும் உழுவது கலப்பை. முடிஞ்சுதா? ஓகே. முருகன் கடவுள் சொன்னீங்க. ஆனா தீபம் நீங்க சொல்ல இல்ல. பொருள் சொல்ல இல்ல. கட்டுவது அது சொல்லிட்டீங்க. கைத்துறதுங்கிறத சொல்லிட்டீங்க. பொருள் அன்னைக்கு நிறைய சொல்லிவிடும் தானே. அப்ப நாங்கள் பாட்டு பொருள் என்று சொன்னால் அதுக்கு என்னண்டா அடுத்த சொல்லிவிடும் தானே. பாட்டு பொருள் என்ன சொல்றது? பொருளின் ஒத்த சொல் இல்லாடி பொருளுக்குரிய ஒத்த சொல் கருத்து அப்படி கேட்கலாங்க. ஒரே சொல்லு நிறைய வரும். அதுக்கு நாங்கள் குறிப்பு குடுக்கல. நாங்கள் தான் அதை மாறி கொடுக்கணும். எனக்கு இப்ப வேற ஒன்று சொல்லிக்கல. இப்ப லோஜினி அண்டைக்கு வாணி சொல்லிக்கல எதிர் சொல்ல ஒத்த சொல் அப்படின்னு சொல்லலாம்னு அண்டை சொன்னீங்களே. அது நான் கொடுத்துருக்கேன். சிலதுக்கு இப்ப டிரெக்டா சொல்ல கணவன் சொல்ல காணாவில வரைக மனைவி எண்ணெய்க்குல அதுக்குரிய ஒத்த சொல்லாத்தானே வரும் கணவன். அதுக்கு மனைவி என்னவா சொல்லாட்டில் டக்கண்டு ஒத்த சொல். மனைவி ஒத்த சொல். அந்த அடுத்த குறிப்பு நீங்க கொடுக்கணும். அப்ப டக்கண்டது அந்த சொல்றவைக்கும் அந்த குறிப்பு உங்களை விட வரணும் என்றால் நாங்க இன்னொரு குறிப்பு கொடுக்கலாம். அடுத்த நான் இப்படி சொல்ல மாட்டேன். எனக்கு அடுத்த குறிப்போட தாங்க மன்னிப்போட கண்டங்கள் எனக்கும் தெரியல. நான் வந்தேன்னா எனக்கு தெரியல என்ன யோசிக்கல. அது நான் வேற ஏதோ எழுதி போட்டு திருப்பி அந்த இடத்துக்கு இன்னொன்று காணு அதை போட்டேன்னா அதுல அது 9 எல்லாத்தையுமே காணாவ நான் என்னண்டா காண வரிசை வந்தது. அதுல நான் என்னென்றால் மற்ற எழுத்துக்களை நிப்பாட்டினதுல அது ஒரே காணாவிலி எடுப்போம் வந்துட்டு காணாவ கல்லி. வாழ்த்துக்கள். நல்லா இருக்கு. நல்லா இருந்தது. நான் சொன்ன பதிலுக்கு தான் சிரிச்சுட்டேன். நானும் அவத்தான் சரி ஆத்மிகா படத்துக்கு வந்தது. அடுத்தவர் யாரு? ரஜினி அக்கா. உங்களுக்கான எழுத்தும் காணாவா? காணா. மருந்து. கூட்டல். சொல்லாட்டி அடுத்தது குழுவ கொடுங்க. தமிழ் மருந்து. பெட்டி. தேர்தல். என்ன சொன்னீங்க? தேர்தல். தேர்தல். மிருகம். கரடி. மட்டிவில் பொரியலாட்ட. மட்டிவில் பொரியலா அப்படி ஒன்று இருக்கோ? மட்டுவில் என்றால் கத்தரிக்காய் சொல்லினா அப்படி சொல்லாட்டில் பொரியல் செய்கிறது. அது சொல்ற மட்டுவில் சிறப்பானது கத்தரிக்காய் தானே. தெரிஞ்சவ சொல்லுவினா கத்தரிக்காய் சொல்லுவினா பொரியல் செய்யலாம். அதுல பொரியல் செய்யலாம். சரி. ஆமா. விரிப்பது. என்னது? விரிப்பது. வீணாவா? வீணா. நான் அடிக்கடி சொல்லுவேன் நான் பாரத்துக்கு இது வேணுமான்ட்டு. கட்டில். இது போட்டதான பாருங்க சொல்றேன் அடிக்கடி. காகம். மருந்து.
வசப்பு, பெட்டி, கடகம், தேர்தல், தெரியாது. மிருகம். அது சொல்லிட்டேன். சொல்லிட்டீங்களா? ஓ மிருகம் சொன்னவ. சொல்லிட்டீங்க. ஓகே. ஓ சரி டைமும் முடிஞ்சது. தேர்தலுக்கு கணிப்பா கட்சி. கட்சி என்று வருமா? கட்சி. எத்தனை சொல்லிட்டேன் இப்ப நான். இங்க பாருங்க, மற்றதுகள் நிறைய சொல்லிட்டீங்க கிட்டத்தட்ட. சொல்லிட்டேன். ஆனா இந்த கம்பளத்தை என்னன்னு மறப்பீங்க? நான் சொல்றேன் இல்ல, அதானே சிவப்பு கம்பளம் சிவப்பு கம்பளம் போட்டது நம்ம. இல்ல நீங்க விரிக்கிறேன்னா கட்டில்ல. அதுதான் அந்த மாதிரி ஒரு முறை சொல்லியிருந்தா சிவப்பு சாரியில் எடுத்து வச்சிருக்குது மகளிர். அடுத்த ஆளாரு செல்வியக்கா நேரத்தை பாருங்க. ஓகே நீங்க தான் மற்றவர். சரி. சரி பிரயாணம், கப்பல், ஜன்னல், கதவு, தாளிப்பது, கடலை, தாளிப்பது, தாளிப்பதுக்கு கடுகு, பழம். பழம் ஒத்த சொல்லலாம் சரி சொல்லலாம், அதுக்கு ஒத்த சொல்லலாம் சொல்லலாம். ஒத்த சொல்லுக்கு சொல்றது கனி, எறிவது, கல்லு, யானை, அழுக்கு, கஜம் என்றாலும் யானை, அழுக்கு, அழுக்கா இது நாலும் அழுக்கப்படலாம். விளங்கல. கழிவு, ஆ கழிவு, கழிவு, வயல், அழுக்கு, வயலுக்கு கழனி, அழகு, ஒத்த சொல், கவின், சூரியன், கவி என்றால் கதிரவன், நெருப்பு. நேரத்தை பாருங்க. கனல், 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 சரி பண்ணிக்க உண்டு. கனல். ஒரு நிமிஷம் ஆயிட்டு. ஓகே, வாழ்த்துக்கள், சூப்பர். வாழ்த்துக்கள். இதுல ஜன்னல் சொல்ல இல்ல நீங்க, ஜன்னல் ஒன்றான்னு சொல்ல. ஜன்னலுக்கு ஜன்னல் கம்பி, ஜன்னல் கம்பி. கம்பியா? நான் கதவண்டு சொல்லி போட்டேன். ஆமா இது சொல்லாது போட்டேன். ஓகே சூப்பர். லோஜனிக்கு வாழ்த்து. ஆனால் ஜன்னலுக்கு கம்பி என்றாலும் கதவண்டாலும் சரி. ஜன்னல் இருப்பது, ஜன்னல் சொல்லவில்லை, இருப்பது கம்பி. இரண்டாவது குறிப்பு அதான் இந்த இரண்டாவது குறிப்பு கொடுக்கணும். நீங்க ஜன்னல் சொல்லி சொல்லாட்டி உடனே இருப்பது கம்பி. அது எனக்கு வரணும் உடனே. அப்ப லோஜினி கேளுங்க எல்லாருடையும் திரும்ப இருக்கா. சரி வாணி வாணிக்கு நான் தான் சொல்லணும் கேட்பது. பறவை, வனம், நான் தான் கேட்கணும். இல்ல காணுங்க, ஒரு ஆள் காணுங்க, பிரச்சனை இல்லை. லோஜினி கேளுங்க. நான் கேக்குறேன். வாணிக்கு நான் எழுதுவேனா? நீங்க கேளுங்க. நான் கேக்குறேன். வாணியக்காக காவண்ணா விசை. எது? காவண்ணா. காவண்ணா. ஓகே. உடல் உறுப்பு, காது, பறவை, காகம், வனம், காடு, வளையல், வளையல், போடுவது, போடுவது, காப்பு, பார்ப்பது, பார்ப்பது, உடனே சொல்லாட்டி பாஸ். இல்ல பாஸ். அடுத்து சொல்லலாமோ? செலுத்துவது, கோயில், காணிக்கை, செலுத்துவது காணிக்கை. ஓகே. அன்பு, காதல், நடப்பது, கால். என்ன சொன்னீங்க? கால், கால், கால். நேரம், காலம். தாத்தா, தாத்தாவா? இந்தியா, தாத்தா, இந்தியா எல்லாருக்கும் தாத்தா. காந்தி, காந்தி. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். முடிஞ்சது. பார்ப்பது என்ன சொல்றீங்க?
அது என்னன்னு ஒன்றுக்கு பாஸ் சொன்னவா என்ன பார்ப்பது அல்லது வாசிப்பது காண்டம் 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 பார்ப்பது அல்ல அதை வேற என்னன்னு சொல்ல வந்த என்னன்னு சொல்றது அந்த பலன் பார்க்கிறது என்னன்னு காண்டம் வாசிப்பது அது என்னன்னு சொல்றது பார்ப்பது அல்லது வாசிப்பது அது ரெண்டு அது கொஞ்சம் கஷ்டம் தான் அது கஷ்டம் அது டக்கண்டு வராது நினைவு பார்ப்பது வந்து காட்சி என்று சொல்லலாம் தானே பார்ப்பது காட்சி காண்டம் அதுக்கு நான் உரிய சொல்லுவனா இருந்தால் அதுக்கு நீங்கள் காண்டம் தான் சொல்லணும் அதுக்குரிய குறிப்பு சரியா இருந்தால் நவலவதிக்கு கொடுங்க இல்ல அவ கொடுக்கல இப்ப சொல்ற மாதிரி சொல்லுங்க காணா வரிசை சொல்லு கேக்குறேன் உங்களை என்ன சொல்ல காணா காணா நெருப்பு நெருப்பு பாட்டு ஒத்த சொல் ஆட்டா பாட்டு பாட்டு காணம் காணா வரிசையில சொல்லணும் காணாக்கு சொல்ல என்னண்டு காணம் சொல்றீங்க சொல்றதுக்கு நாங்க அதுதான் நான் சொல்றேன் நீங்க சொல்ல வேண்டிய எழுத்து வந்து காணா காணாவில வர சொல்லு மட்டும்தான் சொல்லணும் காவன்னா சொல்லக்கூடாது பாட்டை நாங்க வேறு எப்படி சொல்லலாம் பாட்டை காணாவில என்ன சொல்லவா கவி அது பாட்டு இல்லையே கவியும் பாட்டு தானே கவி என்ற பாட்டு பாடுறது கவி என்று சொல்றதுதானே பொதுவா அது கவி சரியா சொல்லுங்க தமிழ் புலவர் கம்பர் 8 தொகையில உள்ள ஒரு நூல் கலித்தொகை நடனம் கதம்பம் நடனம் ஒரு நடனத்தை வேறு எப்படி சொல்லலாம் நடனத்தை எப்படி சொல்லலாம் நடனம் ஒரு கலையா கலை துன்பம் கஷ்டம் கவலை நோய் ஒரு நோய் கேன்சர் தான் வருது உடல் உறுப்பு கரம் சத்தம் போடுறது எப்படி சொல்லலாம் நோய் கசம் லோஜனிக்கானதா உங்களுக்கானது நாவன்னவா உடல் உறுப்பு நாய்க்கு வரதா உடல் உறுப்பு நாக்கு மிருகம் நாய் இசை ஒத்த சொல் நாட்டியம் இசை நாதம் ஒரு மாடு இனம் மாட்டின் பேர் நினைக்கிறேன் இனமோ நாகு ஆண் மாடு நாகு ஓகே துர்மணம் துர்நாற்றம் உடல் உறுப்பில் இருக்கும் ஒன்று உடல் உறுப்புக்குள் இருக்கும் ஒன்று உடல் உறுப்புக்குள்ள இருக்கிற ஒன்று எஸ் நாடி இன்னும் ஒன்று உள்ளுக்குள் இருக்கும் ஒன்று அதுவும் சரிதான் சரி டைம் அவுட் இன்னும் ஒன்றுக்குள் இருக்கும் ஒன்று அதே உறுப்புக்குள் இருக்கும் ஒன்று நாடி நரம்பு நாக்கு சொல்லியாச்சு
அதோட சம்பந்தப்பட்டதுண்டு. ஆ? அதோட சம்பந்தப்பட்டதுண்டு. நாடி நரம்பு நாடி இலக்கம் தாளம். இலக்கம் 4 குரவன் பக்தி இல்லாதவன் வாணி பக்தியற்றவன் நாத்திகன் வாணி அது சொல்லுங்க. நடனம் நடனம் நர்த்தனம் நான் நல்லா சொல்றேன். நாட்டியம் நாட்டியம். கணவர் அந்த காலத்தில் அழைக்கப்பட்டது நாதன் நாதன் என்னதா? நன்றி வணக்கம். ஓகே, அந்த உடல் உறுப்பு இன்னும் அது சொன்ன மாதிரி கூட மாட்டேன். உறுப்புக்கு உள்ளுக்கில் இருக்கும் ஒன்று. எனக்கும் அது பிடிக்காது. என்னது? நாசியா நாசி. குட். வாணியக்கா போடுவது நாமம் அல்லது கிருஷ்ணர் என்னது வைகுண்டம் நாமம் பெயர் நாமம் சொல்லலாம் நிறைய. என்ன கணக்கு இப்படி செய்கிறது என்னட்ட கேளுங்களேன். நான் வந்து புலம்பெயர்வது நாடோடி பேசுவாங்க. நாடோடி நாடோடி நாடோடி. அங்க பிரான்ஸ்ல இருக்கிறவர்கிட்ட கேட்டா அவருக்கு என்னத்தை போடுவோம்டா? அவருக்கு எக்ஸிபவர். எனக்கு சங்கிலி ஓட போறான். எனக்கு சங்கிலி ஓட போறான். எக்ஸிபவர் அவருக்கானது. சரி, உங்களுக்கானது சானா. சரியா? சானாவா? சானா சானா சாவண்ணா. சரியா? சானா. ஆவரணம் சங்கிலி. இசை சங்கீதம். பேசுவது திருமணத்தில் பேசுவது. சத்தம். திருமணத்தில் பேசுவது. திருமணத்தில் பேசுவது. சபதம். சபதம். பாஞ்சாலி. அதுக்குதான் சபதம். சம்பந்தத்துக்கு இடியப்பத்துக்கு பொருத்தமானது. செய்தி. செய்தியா? வாணியக்கா ஊதுவது. சங்கு. உறவு. உறவு சம்பந்தி. உறவு இன்னும் ஒரு உறவு. உறவு சம்பந்தி சம்பந்தி உறவு தானே. சம்பந்தி உறவு இல்ல. உறவு உறவா வாரவர் தான் சம்பந்தி. இது ஒரு உறவு. உறவு அளவுக்கு மிஞ்சினாள் சாப்பிட்டு அளவுக்கு மிஞ்சினாள். சக்தி சக்தி. உடம்பில் வர வேண்டியது. உடம்புக்கு இருக்க வேண்டியது. சத்தி எடுத்த பிறகு அடுத்தது சமை ஒரு ஒரு பாத்திரம். சக்தி சக்தி. உங்க கணவர் வராமல் இருப்பாரு. இருப்பது. சகியே சகியே தனியே தனியே நான் போர்வைக்குள்ள இருந்தேன். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இன்னும் ஒன்றுக்கு சொல்லல. எதுக்கு சொல்லலண்டா? நீங்க சொன்னீங்க. நீங்க சொன்னீங்களே வாணிங்க உடலுக்கு தேவை என்று சக்தி என்ன உறவு 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 சகலை சகல சகோதரியோ சகோதரியோ சகோதரி. நான் சகலையை தடுத்து வச்சேன். சகலை சகலை சகலையோ. திருமணத்தில் உங்களோட தோழி என்று கேட்டேன். அதுக்கு நீங்க சொல்லல. சகி தோழி தோழி என்ற சொல்லல. அதுதான் சொன்ன சக்தி சக்தி சொல்லிய நல்லா இருக்குன்னு இது
நல்லா இருக்கு சிரிப்பா இருக்கு அந்த நல்லா இருக்கு. ரைமிங் பிடிபட்டுன்னா ரைமிங்லயே நிறைய சொல்லு பட்டம்டா கயிறு யாரு சரியா செகனுக்கு முடிக்கணும்னு தான் பார்க்கணும் அது. அந்த கயிறு ஒரு நிமிஷத்துக்குள்ள எத்தனை வேர்ட் சொல்றீங்கன்றதுதான் இதுல உள்ள ஒரு இது. மற்றது அந்த முதல் குறிப்புக்கு அவ சொல்லாட்டி வாடக, இரண்டாவது குறிப்பை நாங்கள் கொடுப்போம். அப்பதான் அவ அந்த எங்கள்கிட்ட இருக்கிற விடிய அவ சொல்ல எத்தனிக்க வைக்கணும். யா, யா. இப்ப இல்ல இப்ப சில அப்படி சொற்களுக்கு இல்ல ரோஜினி, நீங்க சொல்ற சரி. ஆனால் இப்ப நாங்கள் பாஸ் சொன்னால் அந்த சொல்ல விட்டுட்டு அடுத்த தந்துட்டு அப்புறம் நாங்க சொல்லாத அந்த டைமிங் ஒரு நிமிஷம் இருந்துட்டா திரும்ப வரலாம். இப்ப நிறைய சொல்லுகள் செல்வியஞ்சி, இப்ப நிறைய சொற்களுக்கு இப்ப ஒத்த சொல்லுகள் இருக்கு. ஆனா இந்த காணா வரிசையிலேயே நிறைய இருக்கலாம். நாங்க கேட்கிற எழுத்து காணாவா இருந்தா காணாவா நிறைய இருக்கலாம். ஆனா இப்ப நாங்கள் வச்சிருக்கிற எழுத்தை நீங்க சொல்லணும்னா அதுக்குரிய குறிப்பு நாங்கள் தான் தரணும். செய்தி செய்தி அது சொல்ல இல்ல, நீங்க சங்கதி என்று கேக்குறது. செய்தி சங்கதி என்ன சங்கதி என்று கேட்போம். இல்ல இல்ல சங்கதி சங்கதி என்ன செய்தி. இப்ப ஊர்ல எல்லாம் என்ன சங்கதி என்று கேட்போம்னா அந்த என்ன செய்தி என்றது என்ன சங்கதி என்ன சங்கதி சங்கதி என்னன்னு அதுவும் சரி. இப்ப சாராம்சம்னா செய்தியில சுருக்கம் முடிஞ்சது. இல்ல அது சுருக்கம். மற்றது அது சுருக்கத்துக்கு தான் வரும், இதுக்கு வராது. இப்ப ஊர்ல என்ன சங்கதியா, நாட்டுல என்ன சங்கதியா என்ன செய்தி. இல்ல நான் இப்படி நீங்கள் சாணாவும் சாவனாம டக்கண்ட அவருக்கு சொல்ல ரெண்டுலயும் நீங்கள் எடுக்கிறீங்க. இல்ல அப்படி சொல்ல இல்ல சாணா சான்னு சொன்னா சாணாதான். நான் அப்ப அதுல அப்படி ரெண்டே கொடுக்குற குழப்பி. ஓகே மணியக்க நான் ஒண்ணுமே செய்யலாமா? ஓ நோ ப்ராப்ளம். பானா வரிசையில ஆறுகிட்ட? உங்கள்கிட்ட தான். எனக்கிட்ட மாட்டேன். சரி, என்ன வரிசை? பானா பானா பானா. பறக்க விடுவது. பட்டம். உணவில் சரி பார்ப்பது. பதம். இரவின் எதிர்ச்சொல் பகல். கொட்டி இருப்பது. இன்று நேற்று கொட்டி இருப்பது. பனி. விரதம் இருப்பது. பட்டினி. சிரிக்கும் போது அழகு. சிரிக்கும் போது அழகா? சிரிக்கும் போது அழகை தருவது. அடுத்தது பாசப்ப பால் தருவது. பசு. சுற்றி விடுவது. எது? சுற்றி விடுவது. சுற்றி விடுவது. பம்பரம். பம்பரம். படிப்பது. படிப்பது பானாதானே சொல்றீங்க? படிப்பு சரி, அது என்ன சுற்றி வரும். சொல்வது. இப்படி ஆபோச்சிட்டீங்க. சரி. ஒட்டுவது. பசை. நிறம். நிறங்களில் ஒன்று. பச்சை. சிறுவர்கள் விரும்புவது. பப்படம். பழங்களில் ஒன்று. பழம் அது பப்பாளி. பப்பாளி. ஓடி ஓடி உழைப்பது. பசிக்கி. ஓடி ஓடி பணம். பணம். அடிப்பது. அடித்து விளையாடுவது. அடுத்து விளையாடுவது பந்து. பந்து. வீட்டில் சுடுவது. எது? வீட்டில் சுடுவது. திருமணம் ஏதாவதுன்னு சொன்னா வீட்டில் சுடுவோம். பணியாரம். பணியாரம். பலகாரம். நன்றி, வாழ்த்துக்கலாம். சொல்வது வந்து பள்ளி சொல்லுதுன்னு சொல்லுவாங்க. இன்னொன்று நீங்க படிப்பதான்னு கேட்டீங்க. படிப்பது பத்திரிகை. பத்திரிகை படிப்பது பள்ளி. ஆனா பல்லுக்கு நீங்க கேட்டுக்கலாம். இழிப்பது கேட்டுக்கலாம். இழிப்பது ரோஜினி சொன்ன மாதிரி படிப்பதென்று சொல்லிருக்கல, பள்ளி என்று சொன்னாலும் பள்ளிக்கூடத்துக்கு ஏற்றுக்கொள்ளல. அதுவும் சரி. நன்றி ரோஜினி, நல்லா இருந்தது. நல்லா பிடிச்சது. ஆனா இந்த இதுக்குள்ள இருக்கிறவர்கள் தான் செய்வோம். நானும் வெள்ளி என்று மறந்து போன பேருந்து 7:30 காணும். அப்ப வெட்டல் குத்தெல்லாம் நான் இறங்கிட்டேன். புறாவதான் வந்து கொண்டிருந்தது.
நான் வந்து ஒருத்தர் எழுதி போட்டுதான் டாக்கண்டு அதுல எழுதிய மாத்தினா ரெண்டு எழுதினா நல்லா போடுவோம் ரெண்டு வார்த்தை நெஞ்சு எழுத்து வாசிக்க பூத கண்ணாடி சரி கொஞ்சம் பட்டர் குத்தலை முடிப்போம் இன்றைக்கு கொஞ்சம் ஈஸ்வரன் மாதிரி நாவலாவதையும் பின்ன ஒரு படத்தை போட்டு பின்னுக்கு வந்து வந்து போறான். அதான் வந்து அவன் கொஞ்சம் தூரத்துல இருக்கிறா. இல்ல ஓகே ஓகே வாணியக்கா நான் விடைபெற்று கொள்கிறேன். நன்றி நன்றி. சரி உங்களுக்கான வட்டல் குத்தல் முதல்ல வருவது இது வந்து சிலர் தொழிலாகவே வைத்திருக்கிறார்கள். ஒரு எழுத்த வட்டிங்கன்னு சொன்னா ஒரு ஒரு உடம்பு கொத்து வராத ஒன்று வரும். ஒரு 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 திரவத்தன்மைன்னு சொல்லுங்களேன். திரவத்தன்மையா? அது மற்ற மேட்ச் என்ன பிடிச்சிருவீங்க, அது கதை இப்படி வர வாந்தி சில விஷயங்களும் உடம்புக்கு ஒத்து வராது தானே. எல்லாருக்கும் இல்லை. அது அது அதுக்கு முதல்ல இதை சிலர் தொழிலாகவும் செய்வார்கள். ஒரு எழுத்த வட்டி ஒரு லிக்விட் ஒரு திரவத்தன்மை வரும். அது உடம்புக்கு கெடுதலை தரும். நான் சொல்லவா? வட்டி வடி. குட் வட்டி வடி வடி என்ன ஒத்துக்கொள்ளாது உடம்புக்கு கூடாதான் ஆல்கோஹால். கல்லு 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 கல்ல அதுக்குள்ள உள்ள குப்பையெல்லாம் ஊற வச்சு குடிக்கிறது போட்டு குடிக்கிறது. அடுத்தது வேற யாரும் இது வந்து பல காணிகள் வச்சிருக்கிறவ வந்து இத இத செய்திருப்பார்கள். இதுதான் என்னுடையது என்று சொல்றதுக்கு வந்து வச்சிருப்பார்கள். இறைவனிடம் ஒரு எழுத்து அதுல வெட்டினீங்கன்னா இறைவனிடம் நாங்கள் போய் வேண்டும். வரம்பு வரம் அடிக்குது. அது ஐயோ 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 ஐயோ. அடுத்தது எல்லா வீடுகளிலும் அப்ப பார்த்தாலும் வருவது சரிதா. அடுத்தது ஒரு எழுத்த வட்டிங்கன்னு சொன்னா ஐயோ ஐயோ என்பது போல இப்படி சொல்லுவோம். இதை ஐயோ ஐயோ என்பது போல இதை சொல்லுவோம். என்ன சொல்றீங்க? முதலாவது எல்லார வீட்லையும் இது தலையிடிய தார ஒன்றுதான். சண்டை சடை சண்டையும் சடையும் நல்லா தான் இருக்கு. அது வெறும் தானே எல்லாவற்றையும் எல்லா வீட்லயும் ஏன் வராம யார் விட்ட வேற வரலன்னு சொன்னா பொய்யாத்தான் இருக்கும். ரெண்டாவது இவர் ஐயோ ஐயோ என்ற மாதிரி நான் இதை சொல்லுவோம். என்ன விளங்கல நீங்க சொல்ற அது போலதான் அண்ணா அண்ணா ஒன்றுமில்லைன்ற மாதிரி தான். மனமண்டு எடுத்து பார்த்தேன் நான் முதல் இல்ல அதுக்கு வராது என்னால மெட்டதுக்கு வராது. பரியண்டும் எடுத்து பார்த்தேன். அதுக்கு இப்ப இந்த சொல் வந்து லோஜ் என்ற கேள்விக்குள்ள வந்தது. தெரியல இல்ல முதலாவது இது வந்து எல்லா வீடுகளிலும் இருக்கண்டல. எல்லா வீடுகளிலும் வந்து சேரும். காலங்கத்தால பார்த்தாலே வந்து சேரும். அது என்னது? கடிதம் கடிதம் கதம் ஜெசி சொன்னதான் சரி. கதம் 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 முடிஞ்சு முடிஞ்சு சொல்லலாம் தானே. வாழ்த்துக்கள் ஜெசிக்கு. இது வந்து ஒருவரை சந்திச்ச உடனே நாங்க முதல்ல அவரை பார்த்த உடனே நாங்க நினைச்சு கொள்றது உம்மா கொடுக்கும். கட்டி எடுக்க ஒரு உம்மா கொடுக்கும்.
ஒருவரை பார்த்தோன்னா ரெண்டு அவர் சொல்ல வெட்டினீங்கன்னா அழிந்து வருவது. செல்வியக்காகிட்டக்கு நோட்டி. ரெண்டாவது திருப்பி சொல்லுங்க தகவல. ரெண்டாவது வந்த ஒரு எழுத்தை வெட்டினீங்கன்னு சொன்னா அழிக்கிறது கூட வேற இருக்கும். வெளிநாட்டவர்கள் உருவாக்குறாங்க. லிப்ஸ்டிக் அழிக்கிறது. கொஞ்சம் மட்டும் லிப்ஸ்டிக் அழிக்கிறது. வேற மாதிரி போகுது. இல்ல இல்ல, இது ஒருவரை பார்த்தோன்னே நாங்க இதை பார்ப்போம். அதை நாங்க இப்படி சொல்லுவோம். அதை நேரடி அந்த சொல்ல மாட்டோம். இப்ப எழுத்து தமிழ்ல போயிட்டு அப்படி சொல்லுவோம். அதை சாவிக்கும் கூட அதுல ஒரு எழுத்தை வெட்டினீங்கன்னு சொன்னா அழிந்து கொண்டு வர்றதுன்னு சொல்லுவார்கள். அல்லது வெளிநாட்டவர்கள் உருவாக்குவாங்க. சொல்லி படைச்சு போனா ஒரு ஆளை பார்த்தோன்னு நேவிசந்தி நீங்க என்ன சொல்லுவீங்க? அவரை பார்த்தோன்னே எப்படி இருக்கிறாருன்னு சொல்லுவீங்க? இல்ல, ஒரு ஆளை பார்த்தோன்னு உங்களுக்கு எதை நீங்க பாப்பீங்க முதல்ல? அழிந்து கொண்டு வருகிறது. சில பேர் இந்த பிரச்சனை கூட போயிட்டு சரியா விளங்கினதா? வதனம் வதனம் தாவட்டு பனம் ஆடுகள் அழைத்து உருவாக்குறாரு. நான் ஒன்று சொல்றேன். சொன்னால் சிரிப்பது, ஒரு இடத்தை வெட்டினா எல்லாருடைய வீடுகளிலும் இருப்பது. பகிடிபடி கட்டிகாரி. ஓ எடுத்திருக்கிறது. பிள்ளையாரோட சம்பந்தப்பட்டது. ஒரு எழுத்த வெட்டினீங்களா நெருப்புக்கும் இதற்கும் தொடர்பானது. மோகமண்டா என்ன? அதானே தெரியாது. பிள்ளையாருக்கு பிடிச்சது மோதகம் தானே. அவருக்கு மோதகம் தான் தனியா பிடிக்குமே. அவர்கிட்ட அங்க கோணும். அவருக்கு பாவம் டிக்கெட்ல கொடுத்தா சாப்பிடுவார். மோகத்துக்கு என்ன தரவு சொன்னீங்க? நெருப்புக்கு மோகமா? இல்ல இல்ல, நான் சொல்லல, அவதான் சொன்னவன். சேச்சி நாங்க சும்மா சொல்லி பார்த்தேன். பிள்ளையாருக்கு பிடிச்சது மோதகம், கொழுக்கட்டை, அவல், மாம்பழம். மோதகம் பண்றது சரி, மோதகம் சரி. அப்ப மோதம் இல்ல, மோதம். மோதம்டா என்ன? தகமண்டா நெருப்பு. எத்தனை தரம் சொன்னது மறந்து நெருப்பா? ஆமா, தகையண்டாடு நெருப்பு, தகமண்டாடு நெருப்பு, கனல் என்றால் நெருப்பு, அனல் என்றால் நெருப்பு. ஒரு பூமரத்தில் பூவில் முதலில் வருவது ஒரு எழுத்த வண்டிங்கன்னு சொன்னா அதே மரத்தில் வரும் ஒன்று. பூவில் முதல் வருவதா? பூவுக்கு முதலில் வருவது ஒரு எழுத்த வண்டிங்கன்னு சொன்னா அதே மரத்தில் வருவது. அதே மரத்தில் வரும் ஒன்று. சொல்லுங்களேன். நீங்க ஓகேயா? நீங்க ஓகேயா? நீங்க ஓகேயா? அடுத்தது வைக்கணும், பேருண்டு. முதல் வருவது மொட்டு. மொட்டு என்ன வர போகுது? பூவின் முதல் இடத்தை வெட்டினா இல்ல இல்ல, பூவுக்கு முதலில் வருவது பிறகு ஒரு எழுத வெட்டிங்கன்னு சொன்னா அதே மரத்தில் வரும் ஒன்று. இது ரெண்டும் மரத்தோடு சம்பந்தப்பட்டது. முட்டு மொகை என்று வருமா? என்ன கையத்தான் வெட்டணும், எல்லாம் மூணாவா விட்டணும். அரும்பு வரும், மொட்டு வரும். போது என்ன அதுல வர்றது?
ரெண்டாவது தவன் என்ன மணிகரன்? அதே மரத்தில் வரும் ஒன்று கிடைக்கும் ஒன்று. விறகு அது காம்பு என்ன வரும்? காம்புக்கும் வேற ஒன்று அதில் வராது. அரும்பு அரும்பு அம்புவா? அரும்பு அம்பு மரத்துல அம்பு வரா? ஆரேன் எப்படி போட்டுட்டு நீ எப்படி இல்லை தந்து குடுக்கு குத்து. பக்கத்துல இருந்தாதான் நடந்திருக்கும். தூரத்துல இருந்துருக்க ஒரே குத்து. தளிர் துளி 2 பேருமா நீ அப்படி? ஐயோ ரைட்டு. நீங்க ஓகேயா? ஓகே ஓகே ஓகேயா? ஒரு எழுத்த போட்டு இருந்தாலும் 4 எழுத்துக்கு அப்படி வந்து இல்லையா? அதுக்குள்ள வேறு என்ன இருக்கு? பூவுக்கு முதல் 2 இல்ல சொல்றீங்கள் என்ன? பூவுக்கு முதலில் வருவது பிறகு கொண்டவட்டி என்றுனா அதே மரத்தில் வரும் ஒன்று. இது 2 மரத்தோட சம்பந்தப்பட்டது. சரு கண்டு வரும் முந்தா இல்ல கடைசிக்கு பார்க்கலாம். சருகு பூவுக்கு முதல் வருவது என்ன? முதல் வருது பூ மொட்டு இருக்குது வாணி. வேற என்ன? அரும்பு வருது. அரும்பு இருக்கு, மொட்டு இருக்கு. அதான் அரும்பு அம்பு. மரத்துல வரப்போகுது. ஒரு மரம் பெரியக்குள்ள முகை வீர் செம்மல் வேறு என்ன வரும்? அதெல்லாம் இருக்கு. சொல்லுங்க சொல்லுங்க. கடி கன்னி கனி. கன்னியான மொட்டு. பூண்ட மொட்டை கன்னின்னு சொல்றது. கன்னி கனி. இது யார் சொல்றீங்கன்னு பாப்போம். கோயில்ல நாங்கள் இவரை காணலாம். கோயிலுக்கு போனா நாங்கள் அவரை சந்திப்போம், காணுவோம். ஒரு எழுத்தை வெட்டினீங்கன்னா நீங்க சாப்பிடும் உணவுகளில் ஒன்று. கோயில்ல கூட கோயில்ல நிற்பவர்களை இப்படி சொல்வோம் நாங்க. கோயில்ல நிற்பவர்களா? அதான் அவரை எப்படி சொல்வோம் நாங்க? பண்டாரம் இல்லை. ஒரு ஒரு எழுத்தை வெட்டினீங்கன்னா நாங்க சாப்பிட உணவா மாறும். பண்டாரி பூசாரி பூரி. பூசாரி பூரி நல்லா தான் இருக்கு. பூசாரி பூரி பூரி சரி. இது வந்து எல்லாரும் வீட்டுகளிலும் இருக்கும் ஒன்று. ஒரு எழுத்த வட்டிங்கன்னு சொன்னா அதே அதுல இருந்து கிடைக்கும் ஒன்றுக்கான பெயர். எப்படி போட்டோம் நினைக்கிறேன். அதுக்குரியதானா நினைக்கிறேன். இப்ப நான் கனியும் கன்னியும் தந்தேன் தானே, அதே போல இதுக்கும் தான் நினைக்கிறேன். அது அதுக்குரிய சொல்லோ. ஓ சரியா பாப்போம். எல்லாரும் வீட்டையும் இருக்கும். ஒரு எழுத்த வட்டிங்கன்னு சொன்னா அதே அதே அதோட சம்மந்தப்பட்ட ஒன்று வரும். அதே அதே இல்ல அதோட சம்மந்தப்பட்ட ஒன்று. இப்ப இந்த மரத்தோட சம்மந்தப்பட்டது தானே, அது போல. வருமா? இல்ல அப்புறம் சாப்பாடு இல்ல, அதுக்கு தேவையானது. ஆனா மற்றதான் ஒரு டவுட் இருக்குது. அதான் இதா தெரியல. பாப்போம், அடிச்சு கிடிச்சிடாதீங்க. எதுக்கு முதல் லொண்ட சொல்லுங்க, நான் புறா கிளியா பண்ணுவோம். எல்லா வீடுகளிலும் இருக்கு விளக்குமாறு. செருப்பு செருப்பு விளக்குமாறுதான் இல்லையப்பா வீட்டுல. அடுப்பு
வேற ஒன்றும் இல்லையோ? வீடுகள் பள்ளிக்கூடங்கள் எல்லா இடமும் இருக்கும். பள்ளிக்கூடத்துல இப்போ ரோட்டு கரும்பலை ஒருத்தர் காதலையும் பிள்ளை என்ற வாயிலிருந்து பதிலே சொல்லிட்டேன். பிரம்பு நான் பதிலே சொல்லிட்டேன். நல்ல வேலை ஒருத்தர் காதலையும் படல. வாய்தவறி வந்துட்டுது பதில். பள்ளிக்கூடத்துல இருக்க மாட்டேன் நீங்கள்? இல்ல இல்ல, நீங்க எல்லாரும் கதைக்கக்குள்ள நான் பதில் நான் சொல்லிட்டேன். ஐயோ என்ன ஆ. சொல்லுங்க தகவல். தகவலையோ அவ்வளவுதான், அதான் தகவல். ஆனா மற்றதுக்கு ஒரு டவுட் எனக்கு, அதான் இதாண்டு. சரி ஓகே, அதை பார்ப்போம். நீங்க முதல்ல இதை சொல்லுங்க இல்லையா? வீடுகள்ல இருக்கிற வீடுகளில் இருக்கும், பாடசாலைகளில் இருக்கும், சில மண்டபங்கள் எல்லாம் இருக்கும். நான் யோசிச்சு பார்த்தேன். முக்கியமானது சொல்லுங்க. ரெண்டாவதா? ரெண்டாவது அதோடைய சம்பந்தப்பட்ட உண்டு. ஒரு எழுத்த வட்டினிங்கண்டா நினைக்கிறேன். எனக்கு ஒரு கன்ஃபியூஸா இருக்கு. கதிரை கரையா? எதுக்கு ஒரு தடவை அடிச்சு பார்ப்போம். கதிரை கரை. இது கதிரை கதிரி என்று சொல்றேன். இல்ல, கதிரை இல்ல. மணி, பெல், அப்படி ஏதாவது? இல்ல. பெல் கோட். பெஞ்சு பெல் கோட் என்று சொல்லணும். அவன் நித்திரியா போயிடுவா தானே. கோட் கோட்டோ ஆறு கோட் பெல் இல்ல சிவமணி அவர்கள். அதை அடிக்க படம் தான் பாரு இது. சரி, அப்ப அது வராது. ஜி ஓகே. வீடுகள்ல சரி, நான் தாரேன்னா நான் சொல்றேன். மைதானம் தானம் கொண்டு வருமே. ஓகே, அதுக்கானது அடுப்பு. அப்பு அப்பு வேண்டா நெருப்பா நீரா? நீருக்கான ஒரு அர்த்தம். அப்ப நெருப்பு இல்லையா அது? அப்பு நெருப்பு இல்ல, நீர். நீரு நெருப்புக்கு வர்றது இல்ல, தண்ணிக்கு வர்றது. தண்ணியா நெருப்பா பாருங்க. இல்ல இல்ல, தண்ணிக்கு சொல்ற ஒரு சொல்லு. அப்படியாண்டா சரி. அப்ப ஓகே, அப்ப நான் கொண்டது அடுப்பும் அப்பும் தான். அதென்ன அப்ப பள்ளிக்கூடத்துல இருக்க வேண்டது நீங்க தண்ணி? அது அடுப்பும் பள்ளிக்கூடத்துலயே போய் அடுப்பு தண்ணி அடுப்பு இருக்குமா? கண்டிடுகள் இல்லையோ பள்ளிக்கூடங்கள்ல? கட்டாயம் இருக்குதுமே. இந்தியா நிகழ்ச்சியில நாங்கள் கதைச்சந்தானே அப்படி சொல்லி இருந்தா பிடிச்சிருப்போம். இல்ல இல்ல, எங்க இருக்குதானே தண்ணி? தண்ணியும் இருக்கு, அடுப்பும் இருக்கு. அதான் கட்டாயம் பள்ளிக்கூடங்கள்ல இருக்குது. கட்டாயம் அந்த ஹோல் மண்டபங்கள்ல இருக்கும். மண்டபங்களில் இருக்கும் சில மண்டபம். பள்ளிக்கூடமே என்ன யோசிக்கிறேன், கண்டின் இருக்குல்ல? கண்டீன் இருக்கு, கண்டின் கிச்சன் எல்லாம் இருக்குதானே அங்க? நாங்க படிக்கிற காலத்துல கேண்டீன்ல சமைக்கிறது ஒன்றும் இல்ல, மற்ற எல்லாம் ரெடிமேடா கொண்டு விற்பாங்க. உடனே சமைக்கிறது. இது ஒரு ராசி. ராசிகளில் ஒன்று ஒரு எழுத்தை வெட்டினால் ஒரு உறுப்பு. மகரம் கரம். வாழ்த்துக்கள். அங்கால போகுது ராசி பலன் போகுது. இப்படி திரும்பி பார்த்தா மகர ராசி போகுது. நான் ஒண்ணு கேக்குறேன். இது வந்து வீட்டுல ஆரோக்கிய உணவுன்னு சொல்லினா காலையில செய்து அதிகம் சாப்பிடுவேன் ஒரு உணவு உண்டு. ஒரு எழுத்தை வெட்டினீங்கன்னா ஓடி 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 பழகி கொண்டிருக்கிறார்கள் இளையவர்கள் ஐரோப்பா. கடலை கலை. வாழ்த்துக்கள். பிரான்ஸ்லயே இருளில மூழ்கி 1,70,000 வீடுகள் கடும் பனியாலே இயல்புகள் நிலை மாறி. கிராமத்துல எலக்ட்ரிசிட்டி இல்ல,
நம்மளுக்கு ஸ்னோ அடிச்சிருக்கா? என்ன அவ்வளவு வீடுகளுக்கு எப்படி அங்க பாருங்க இலங்கையில யாழ்ப்பாணம் இல்லாம ஒரே மழையும் மழை வெள்ளம் நல்லூர்ல சரியான வெள்ளமா வந்தாலே மற்றது இந்த வெள்ளத்துக்குள்ள சுத்தி அடிச்சு காலம் பார்த்தேன். பாணி பாணி இந்த கேட்டதுக்கான எத்தனை போது சொன்னீங்கள் எல்லாம் அப்போ அது மெழுகுதிரியெல்லாம் கட்ட வச்சு இப்ப நாங்கள் எங்கட குடும்ப உறுப்பினர் சொல்லுவோம் தானே அப்பு ஆட்சி என்று அதொண்டு அம்புக்கானது கடலுக்கும் அப்பு தண்ணீருக்கு இருக்குது மற்றது பூராட நாளுக்கும் இருக்குது. நான் நெருப்பாட்டு நினைச்சிட்டேன். அப்ப நெருப்பு இல்ல. ஓகே இன்னும் உண்டு சில உணவுகளை சாப்பிட்டா நீங்க நெருப்பண்டாலும் அதை ஏற்றுக்கொள்ளாம என்ன நீங்கள் அடுப்பு தானே சொன்னீங்க. அடுப்பு அடுப்புல இருந்தா அதே சம்பந்தப்பட்ட நெருப்பு வருது தானே அதுக்கு. எதை சொல்ல முடியும் யார் சொல்றீங்கன்னு பார்த்தா சில உணவை நாங்க சாப்பிடும் போது வாய்க்குள்ள எங்களுக்கு தெரியும் இப்படி இருக்கு அப்படி என்றோம். அதுல ஒன்றை வெட்டி ஒரு எழுத்த வெட்டினீங்கன்னா தூட்டை வச்சு உங்களை அடிக்கிறவங்க சின்ன வயசுல அடிச்சிருப்பாங்க. சில உணவை உண்டால் இப்படி ஒரு சில உணவுகள் சில பேருக்கு அது பிடிக்காது. ஒரு வகை மிரக்கறி என்று கூட சொல்லலாம். எதோட வச்சு அடி கப்பு 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 கப்போட கட்டி வச்சுட்டு அடிக்கிறேன்னு வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சரி இது ஒரு விளையாட்டுன்னு சொல்லலாம். அநேகமாக ஊர்களை நினைத்தால் வாசல்களில் காணப்படும் உண்டு. சரியா? அதில் ஒரு எழுத்த வட்டிங்கன்னு சொன்னா உயிர் உயிர் ஊர்கள்ல அப்ப சரியா அப்ப அரிய மன்னர் வாசல்கள்ல இது காணப்படும். வாசல்லையே சைட்லயோ பின்னாடியோ முன்னாடியோ ஒரு எழுத்த வட்டிங்கன்னு சொன்னா உயிர் வருமா வாசல்ல இருக்கிறது. நான் சொல்றேன் கொல்லை கொலை. அந்த வந்துட்டு ஊஞ்சல் ஊசல் உயிர் ஊசல் ஆடுது கட்டிகாரி உயிர் ஊசல் ஆடுது. உடம்பில் உள்ள ஒன்று அதுல ஒரு எழுத்து நீக்கினால் இது ஒரு இசைன்னு சொல்லலாம். ஒரு விளையாட்டு அப்ப இதுக்கு வடிவேலும் அவரை கூப்பிடுவாது இப்படி அடிச்சா அடிக்காத அழுதுருவேன். வடிவேலு குழந்தை திருத்தி விட்டுட்டு ஒரு எடுத்தா ஈஸியா அதுல ஒரு எழுத்து எடுத்தால் ஒரு இசை கருவி என்று பெரிய கருவி இல்ல ஒரு சின்ன ஒரு பொருள் தான். அல்லாத ஒரு விளையாட்டு பொருளாகவும் இருக்கலாம். முதல் தடவை என்ன விளையாட்டு பொருள்னு சொல்லல அதாவது ஒரு இசை கருவி. நட்சத்திரத்தை சொல்லி இருக்கலாம். அது பிடிச்சிருப்போம். என்ன ராபிஜகாரன் நல்ல காலம் பிறக்குது நல்ல காலம் பிறக்குது. அது உடுக்க நான் ஒன்று சொல்றேன். எல்லாருக்கும் பொம்பளைகளுக்கு இது முக்கியம். பொம்பளை எல்லாம் இது பாய்ப்பார்கள். சரியோ விவேக் சொல்ற மாதிரி பூ 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 பூ. அடுத்தது ஆங்கிலம் சொல்ல. அடுத்தது என்ன சொன்னீங்க? மறந்து போனே பூங்க நீங்க இது சொன்னதே மற்றது என்ன தர வேண்டதை மறந்து போனேன். பொம்பளைகளுக்கு முக்கியமானது பொம்பளைகளுக்கு பிறகு
போங்கவா. நீங்க சொல்லுங்க உள்சட்டை மற்றது அப்படி இருக்காம வாணி, நான் என்ன ஞாபகப்படுத்தாச்சு. நல்லாத்தான் இருக்கு வெள்ளிக்கிழமையில. என்னவா இது? வெள்ளிக்கிழமையில நல்லாத்தான் இருக்கு. உண்மையா என்ன சொல்லன்றதையே மறந்துவோம். நீங்க சொன்னீங்க பொம்பளைகளுக்கு முக்கியமானன்னு சொன்னீங்க. அதானே. அடுத்தது ரெண்டாவது சொல்லுங்க, முதலாவதான் அது. அப்ப அதுல 2 எழுத்து எழுத்தால் அரசர்களுக்கு அரசர்கள் பாடுபட- அப்ப அது லிப்டிக். இல்ல 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 வாணி, அப்படி நினைக்கலாம். ரெண்டாவது சொல்லுங்க, நான் கேட்கல. அவர் சொல்லல, வருது இல்ல அவருக்கு. பொருங்க. அவர் சொல்ல இல்ல, நவரவதிக்கு நான் சொல்றேன். இது பெண்களுக்கு முக்கியமானது உண்டு. அதுல கடைசி 2 எழுத்து எடுத்தீங்கன்னா அரசர்கள் பாடுபட. ஆங்கிலத்துல சொல்றாண்டா 3 எழுத்துல சொல்லலாம். அதான் அரசர்கள். தமிழா சொல்றது கொண்டை கொடை என்று சொல்றேன். இல்ல 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 கொண்ட ஆண்களும் தானே இப்ப கட்டிக்கணும். இல்ல அவர் என்ன சொல்லலப்பா, அவருக்கு வருது இல்ல. அதான் நான் எடுத்து கொடுத்தேன். நான் சொன்னதுக்கு புரியுங்க. அவ சொன்னது எழுதாமல் யோசிச்சு போட்டு உங்களுக்கு சொல்ல. அவ சொன்னதை நான் சொன்னேன். பெண்களுக்கு பிடிச்சது கொண்டுதானே சொன்னவ. பெண்களுக்கு தேவையானது உண்டு. கடைசி 2 எழுத்தாம எடுத்துக்கிறா அரசர்கள் வாழுமுடம். அரசர்கள் வாழ்முடம் எங்க? ரெண்டு எழுத்துல. உங்களுக்கு என்ன பிராவணம். இல்ல 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 இல்ல. இப்ப இப்ப சீலையண்டா ஆண்களை புரியணும். இப்ப பெண்கள் நான் எடுத்தது என்ன தெரியுமோ, கோட்டெக்ஸ் கடைசி கோட்டை. பயத்தில் வெளியில போகுதா வாணி இந்த கதையெல்லாம்? லைஃப் லைஃப்ல போகுதா? அத்தோசியம் சொல்லியா? இப்ப கண்டுபிடிக்கலையே என்னது. இல்ல அவன் சொல்லல இன்னும். இல்ல 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 சரி, ஓகே. அப்ப நான் சொல்றேன்னா பொம்பளைகளுக்கு தான் இது அத்தியாவசியம். பொம்பளைகள் ஓ அதுல ஒரு எழுத்த வட்டிங்கன்னு சொன்னா அதுவும் மூச்சு போனா பிறகு பாவாடை பாடை. பாவாடை பாடை. இது நீங்க சொல்லுவீங்க நினைக்கிறேன். நாங்கள் இணைந்திருப்பது சரியா. ஒரு எழுத்தை விட்டு நீங்கள் என்றால் பிரித்து பிரித்து சொல்வதை சொல்வார்கள். எது? நாங்கள் இணைந்திருப்பது. அதுல ஒரு எழுத்தை விட்டு நீங்கள் என்று சொன்னால் ஒவ்வொரு ஏதாவது ஒன்று சொல்ல. பாகம். சரி, வாழ்த்துக்கள். நீங்கள் எடுத்ததாக கொண்டுட்டுதான் பின்னுக்கு வாலி சொல்ல போறாங்க. வானொலி வாலி. சரி, ஒருவர் கூட நீண்ட நேரமா கதைச்சா எப்படி சொல்லுவோம்? சரியா? ஒரு எழுத்த வட்டிங்கன்னு சொன்னா உடல் உறுப்பில் ஒன்று. வாணி அவவே கேட்கிற அந்த விசார ஒன்று. ஒரு கேள்வி கேட்டி கேட்டா அந்த கேள்விக்கு பதில் சொல்லாம அப்படியே தொடர்றத இப்படி சொல்லுவோம். ஒரு எழுத்த வட்டி கேட்டு சொன்னா ஒரு உடல் உறுப்பு வருது. அது கெடுக்கல தரவு விருதார் எடுக்கணும். சாரா வட்டிட்டு பேதை பேத்தை. முதலாவது சொல்லுங்க, ரெண்டாவது உடல் உறுப்பு. உள்ளுறுப்பா வெளியுறுப்பா? இது வெளி உறுப்பு. முதலாவது அந்த கூட கதைப்படி தான் ஒரு கேள்வி கேட்டா அதை நாங்க தமிழ் பேச்சு தமிழ் இப்படி சொல்லுவோம். சரி, ஐயோ ஆரம்பிச்சுட்டாரு ஐயா. அது நேரம் ஒரு இலக்கிய ஒன்றும் இருக்கு, வரலாறு. அதில் 2வது பகுதியானு சொல்லலாம். அதில் ஒரு எழுத்த வட்டிங்கன்னு சொன்னால் ஒரு உடல் உறுப்பு வெளி உறுப்பு. அதிக பிரசங்கி என்று எடுத்தேன் அப்படி. அது தங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி கதைக்கிறதல்லோ.
அறுக்கிறது. இது அறுக்கிறது. வாயாடி வாயா அப்ப கத்துறது வாயாடி சீச்சி வாயாடி அறுக்கிறன்னு சொல்ல முடியாது. உடல் உறுப்பு அப்படியே நீட்டு எடுத்து காய்ச்சி கொண்டே போவேணும். வாயாடி உடல் வாயாடி உறுப்பு வந்து வாய் என்று வேறும் நினைக்கிறேன். வாயா அப்படி அது வராது அது அப்ப அது வாயா இல்ல அப்ப வாயா வாயாடி என்ன? வாயாடி வாய் அப்ப வாடியோ அப்படிங்கிற வாயாடி வாய் வாடி எங்க இருக்கு உறுப்பு? அந்த உறுப்பை பாப்பா வாடி என்ற உறுப்பு எங்க இருக்குடாப்பா? வாயாடி வாய் ஆ? வாயாடி வாய் அது வராது அதுல மொய்யன்னா வெறும் உங்களுக்கு மொய்யில பாவன் ஜாவன் நடின வார்த்தைக்கு அதுல ஒரு குத்த போட்டுக்கொள்ளுங்க வாணி. அலம்பல் பல் நான் அதுல ஒரு குத்த போடுங்க வாயண்டு. அங்க அலம்பல் பல்லாம் அதுவும் சரிதான். ஆனா நான் வச்சுக்கிறது இல்லை. அது ரெண்டெழுத்துல விட்டோம் அதான் அது ரெண்டு எழுத்து இல்ல இல்ல ஒன்றாம் பட்டோணும். ஏன் ரெண்டு இல்ல வெட்டணும்? இல்ல அவ சொன்ன ஒரு எழுத்த வெட்டிட்டு அந்த யானாவில ஒரு குத்த போடுங்க. வாயாடி கொஞ்சம் பார்த்து போடுங்க. பார்த்து போடுங்க. வேற என்ன லூசண்டு போட்டு சரி பார்த்தா இது என்னண்டா இது சமையலுக்கு முக்கியமான ஒரு பொருள். ஹலோ, இது முடியல. என்ன முடியல இன்னும்? முடியல. எது முடியல? ஏன்னா கோட்டையோட முடியல நான் கேட்ட கோட்டைக்கார பதில் வந்தவன் முடியல அதே நேரம் இதே சரி ஒரு தரவுதாரன் ஒரு வரலாற்று புத்தகங்கள்ல இதுவும் ஒன்று. இதுல வர்றது 2வது பகுதி. வரலாற்று புத்தகம். ம். பழைய புத்தகம்னா கதையா எல்லாம் வரும். யார் எழுதுன புத்தகம் நான் தான். இல்ல கேக்குதுமா இல்ல வரலாற்று புத்தகம் நேரத்துல இதானா? அப்துல் கலாம் இந்த என்ன அப்துல் இல்ல இல்ல ஏன் அவருக்குள்ள போறீங்க நீங்க? எவ்வளவோ இந்த விலக்கிய இலக்கண வரலாறு புத்தகங்கள் இருக்கு தானே. வரலாறு ராமாயணம், கம்பராமாயணம், மகாபாரதம். முதல் தடவை இல்ல அது பிறகு ஒரு எழுத்த வட்டிங்கன்னு சொன்னா ஒரு உடல் உறுப்பில் ஒன்று வரும். வாயாடியாருக்கு பேசுறாக்க ஒரு எழுத்த விட்டுனா இந்த உயிர் வருமா உடல் உறுப்பு? ஓ, வெளியுறுப்பா உள்ளுறுப்பா வாணி? வலி சின்ன எழுத்தான உறுப்பு வலி அது சொல்ல மாட்டேன். அது நல்லா இருக்கும் விளையாட்டு. இடம் ஒன்று எடுத்தா இப்போ நீங்கள் ஒரு ஆள்கிட்ட ஒரு கதையை கேட்குறீங்க தானே. ஓ அதுக்கு ஒரு பதிலை சொல்லலாம் தானே. அது இன்னவெல்லாம் காய்ச்சி கொண்டு போகும். அப்ப நாங்க பேச்சு தமிழ்ல சொல்லுவோம். சுத்தி வளைச்சி ஐயோ கடவுளே, அட்டை அரட்டை அட்டை இல்ல அரட்டை ரெண்டு வராது இல்ல சுத்தி வளைச்சு கதைக்கிறது சுத்தி வளைச்சு மேல அப்படியே அலட்டி கொண்டே போகும். அதை சொல்லுவோம். அப்ப வன்வே வன்வேல கொஞ்சம் பனி ஒற்ற ரோட்டு தானே சொல்றேன். இல்ல கொஞ்சம் இது கலந்துட்டுன்னு சொல்லுவேன். எங்களுக்கு கேட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படித்தானே எங்களுக்கு சொல்லிடுமா. அது உண்மைதான். என்னென்று விளங்காம தானே கதைக்கும். விசாரண்டோ வாணி கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படித்தான் சொல்லுவாங்களோ. அப்ப நான் சொல்றேன். சரி, நீங்க சொல்ல மாட்டீங்க. சொல்லுவாங்க ஆ இல்ல மரம் உண்டோ நேவிஸ் பிலிப் சொல்ற வாக்குலால வந்தது. ஆனா அவர் ஒழுங்கா சொல்லாதபடினால ஒழுங்கா இல்ல பதிலே சொல்லாதபடினால அப்ப கொஞ்சம் உதவி செய்யுங்க. நோ உதவி நான் எல்லாம் தந்துட்டேன். இல்ல அக்கா என்ன சொன்னோம் இப்ப மரமண்டி என்று சொன்னோம். மண்டையை யோசிச்சு பார்த்தேன், தலையை யோசிச்சு பார்த்தேன். மண்டி என்று எடுத்தாலும் அதுல வராது. சொல்லுங்க பணி. மன்னிக்க வேண்டும். பாரதம் பாதம் நீங்க சொல்ற இல்லையா? சரி, பாரதம் நான் உண்டக்கு பாரதம் ஆரம்பிச்சு நீங்க சொன்னீங்க. பாரதம் பாதம். சரி நகுலவதி அவர்களே, நான் சொல்றது என்னண்டா இப்ப இது வந்து சாப்பாட்டுக்கு செய்வதற்கு பாவிக்கப்படுவது.
அது ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு அளவுகளில் ஒவ்வொரு கூடி குறையும். அதுல ஒரு எழுத்தை விட்டால் சாப்பாடு செய்வதற்கு இது முக்கியமானது. இல்லாம செய்யவே மாட்டீங்க. முழங்கல்ல முதல்ல சொல்லுங்க. இது இப்ப சாப்பாடு சமைச்சு சாப்பிட இது ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு அளவில இருக்கும். உங்களுக்கு கூடவே இருக்கும், குறையவா இருக்கும், அப்படி சொல்லுவேன். அதுல ஒரு எழுத்து எடுத்தா இது சாப்பாடு செய்வதற்கு முக்கியமான பொருள். இது இல்லாம செய்ய மாட்டீங்க. உப்புமா அப்படி வராது. நான் சொல்றேன் உப்பு அளவு காரம் ஆகாரம் கொண்டு வருமா? இல்ல, அது ஆனா ஒன்றுக்கு வேற பதம் பெறும். ஒன்றுக்கு வேற பதம் பெறும். உரைப்பு உப்பு உப்பு. எதுக்கும் முதல் கொடுத்த தரவை இருக்காதாங்க. அது என்னன்றது பெண்களுக்கு முக்கியமானது. அதை தேடினும் தேடு படுது. இல்ல, அதை எழுதாம நினைவுல வச்சுக்கொண்டு அது ஒரே சொல்ல அந்த என்னன்னு சொல்ற ஒரே உச்சரிப்புகள்ல வர்ற சொல்லு மாதிரி தெரியல. அப்ப அது பெண்களுக்கு தேவைப்படாது. அது பெண்களுக்கு தேவையான ஒன்றுதான். என்ன நீங்கள் யோசிச்சு கொண்டு சொன்னீங்க, அதத்தான் கேக்குறேன். மறந்துட்டாரு. சரியா, அதையே சொல்றேன். பெண்கள் போடுவது உண்டு, இதுவும் அந்த பெண்கள்கிட்டயே இருக்கு. ஒரு எழுத்த விட்டுன இல்ல, அது வராது. இந்த பெண்கள்கிட்ட காணி இருக்கு இல்லையே. சட்டை சடை ஏண்டா? சட்டை சடை. ஓ சரியா? ஓ சட்டை சடை. அதுக்கே அந்த பெண்களுக்கு தேவையான நாங்கள் எங்கெல்லாம் போடுறது அதான் அணிவது. நீங்க சொல்லிக்கொண்டு 2வது தடவை செல்வியா காவட்டி அதிகம் பண்ணிட்டு என்ன சடை அது வெட்டிடாரா? சரி, நான் ஒன்று சொல்றேன். வெட்டி இருக்கிறேன். போன மேம்பட்டி விட்டேன். ஒரு மாசம் பட்டி விடுறேன். 2 பேருக்கும் வெட்டணும் ஒரு மாசம். நீளம் குறைஞ்சு கடைசியில ஒன்றும் இல்லாம அங்க வெட்ட வெட்ட எனக்கு போகுது. அங்க வெட்ட வெட்ட எனக்கு போகுது. இல்ல, நானும் யோசிச்சேன். இப்ப இங்க அந்த பிரஷ் இழுத்தாக்கும் எனக்கு ஒவ்வொரு நாளும் நிறைய வந்துட்டு வேறமே. இப்ப பார்த்தனா இப்ப 3 நாளா சீப்பால கஷ்டப்பட்டுத்தானே சீப்பால இழுத்தனா இப்ப முடி குறைவு தானே. ஆனா முடி கொட்டுன்றது சரியான குறைவு. என்ன எனக்கு பிரஷுக்கு தான் குறைய வருது, சீப்பு எனக்கு இப்பதான் தெரியும். எனக்கு பிரஷாலதான் கொட்டு சொல்லுங்க. அவரை கேட்டுக்கொண்டு சொல்றேன். இந்த தோட்டம் செய்வர்கள் இதை பாவிப்பார்கள். தோட்ட வேலைகள் செய்கிறார்களுக்கு இதை பாவிப்பார்கள். ஒரு எழுத்த வெட்டுனா ஊர்ல ஒரு இடம், ஊரில ஒரு இடம். தோட்டம் செய்கிறவதான் பாவிப்பிடம். தோட்டம் செய்பவர்கள் இதை பாவிப்பார்கள். ஒரு எழுத்த வெட்டுனா ஊரில ஒரு இடம். ஒரு இடம் ஓட்டதுக்குள்ள என்ன மண் வெட்டி பசலை கலை. பசலை கலை கலை.
பாத்திரங்கள் கழுவி கொண்டிருக்கேன். நான் ஒன்று கேட்கிறேன் மணிக்கா, எல்லோருக்கும் நீங்கள் பாத்திரம் கழுவி நாங்கள் ரைமிங்கு போட்டுருவோம். நீங்க பாத்திரம் கழுவி கத்துக்க இது வர பார்த்தது இன்னும் எப்படி எல்லாம் போகுது. இது இன்னொன்று ஜெசிகா எதுக்கு சொல்லிட்டு மன்னிப்போடு நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். எல்லோருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி, வணக்கம்.